இப்போது நாம் இதுவரையில் உயிர் மயங்கியல் என்ற பகுதியில் அகர, ஆகார, இகர, ஈகார, உகர, ஊகாரங்களை பற்றி பார்த்தோம். நான் அப்படி சொல்லுகிற போது குறில்களுக்கெல்லாம் கரச்சாரியை கொடுத்தும் நெடில்களுக்கெல்லாம் காரச்சாரியை கொடுத்தும் சொல்லியிருக்கிறேன். இதுதான் எழுத்துக்களை கற்பிக்கக்கூடிய முறை. ஆ இ ஊன்னு சொல்லக்கூடாது. கற்பிக்கும் போது அகரம், இகரம், உகரம், ஆகாரம், ஈகாரம், ஊகாரம் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் கற்பித்தல் முறை. இந்த முறை பழைய காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்களில் அப்போது இருந்த ஆசிரியர்களால் அருமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் போட்ட அந்த அடிவாரம் ரொம்ப செம்மையாக இருந்ததனால்தான் மிகப்பெரிய புலவர்கள் அவர்களிடத்து பயின்று வளர்ந்திருக்கிறார். இந்த கல்வி முறை தமிழ்நாட்டிலேயே தென்பாண்டி நாட்டில் மிக செழுமையாக வளர்ந்திருக்கிறது. மிக பெரும் புலவர்கள் எல்லாம் சுப்பிரமணிய தீப கவிராயர் போல மிக பல புலவர்கள் ராமானுஜ கவிராயர் போல பல சான்றோர்கள் அதுல தோன்றி வளர்ந்திருக்கிறார்கள். என்ன நடைமுறை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால், மாணவர்கள் எல்லாரும் தாங்கள் கற்கக்கூடிய ஏற்றை முதல்ல பதிவு எடுப்பார்கள். அதுதான் இந்த தமிழை பாதுகாத்தது. ஒரு சுவடி கிடைக்கிறது, குறுந்தொகை சுவடி கிடைக்கிறது என்றால், ஆசிரியர் ஒரு சுவடி வைத்திருக்கிறார் என்றால் தன்னிடம் பயில வருகின்ற 10 மாணவர்களும் 10 படி எடுக்கணும். அப்படி எடுத்த செயல்தான் ஐயர் அவர்களுக்கு இந்த ஏடுகள் எல்லாம் கிடைத்தன, சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களுக்கு இந்த ஏடுகள் எல்லாம் கிடைத்தன. இல்லாதான் போயிருக்கும். அதனால அது அவர்கள் இந்த படி எடுக்கிறது ஒரு கடப்பாடாக கொண்டார்கள். அந்த கடன் உணர்வு, அந்த தமிழ் கடன் உணர்வு இன்றைக்கே இருக்கணும். இருந்தால்தான் தமிழ் வளரும். அதை நினைவிலே கொண்டு இப்போது நாம் உயிர் மயங்கியல்ல இந்த முறையில் நாம் தொடங்குகிறோம். அகர, ஆகார, இகர, ஈகார, உகர, ஊகாரங்களுக்கு நாம் இலக்கணம் கண்ட பிறகு இப்போது அதனுடைய இறுதி தொழிலில் நிற்கிறோம். 279வது நூற்பா. அதுலதான் பெற்றம் ஆயின். அது என்னன்னா பெற்றுக் கொடுப்பது. அது கன்றை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நம்மோடு உடன் வளர்கிறது. நம்முடைய வீட்டு விலங்கு. வீட்டு விலங்குகளே ரொம்ப பயன்மிகுதியும் உடையது இந்த என்ற பசு. பசு என்று சொல்லுவதை விட என்று சொல்லுவது பொருத்தம். கல்வின் குரலும் கண்ணீர் தமிழும் அம்மா அம்மா என்று திரைப்பட பாடல்ல கண்ணதாசன் எழுதுவார். அதுவும் அதே போலதான், அது அம்மா என்று அழைக்கிறது. அதனால பெற்றம்மாயின், அது பெற்றம் என்பது அதற்கு இன்னொரு பெயர். அது தென்பாண்டி நாட்டு வழக்கு என்று தெனாவரையில் சொல்கிறார். ஆவினை பெற்றம் என்று கூறுதல் தென்பாண்டி நாட்டு வழக்கு என்று தன்னுடைய சொல்லுதிகார உரையில எழுதுகிறார். அதனால அப்படிப்பட்ட அந்த பெற்றம் என்ற சொல் வருமானால் அது அதாவது நம்ம இந்த இடத்துல ஏகார சொல்ல பார்க்கிறார். அதாவது ஏகாரம். ஏகாரத்தினுடைய ஏகாரம் இறுதியில் வருகின்ற சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது பெற்றம் என்ற சொல் பசுவை குறித்ததாக இருக்குமானால், ஆவை குறித்ததாக இருக்குமானால் அங்கு இன்சாரியை இடம்பெறும் அப்படின்னு சொல்லுகிறார். தே என்பது பழைய காலத்தில் ஒரு ஆவிற்கு வழங்கிய ஒரு பெயர். தே என்பது ஓரெழுத்து ஒரு முடி. ஓரெழுத்து ஒரு முடி சொற்கள் தமிழில் 42 என்று எழுதுவார்கள். எண்ணியல் உரையில ஒரு 42 சொற்களாக காட்டுகிறார். அதுல என்ற ஒரு நெடில், அதே போல சே என்ற ஒரு நெடில், இந்த இரண்டும் பசுவை குறித்தன. அந்த சே கூட்டல் பால் சொன்னா சே பால் சொல்லக்கூடாது. சேவின் பால் அந்த இடத்துல இன் என்ற சாரியை வர வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆவினை பெற்றம் என்பல் என்று வரும். அதே போல புறநானூற்றிலையும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இருக்கு. அது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு என்னவென்றால், பழைய காலத்துல மிகப்பெரிய கொடிய தீவினைகளாக கருதப்பட்டவை ஆவினுடைய மடியை அறுத்தல் என்று சொல்லுகிறார். அதுனா ஆவினுடைய மடியை அறுத்தல் எல்லாரும் இதுக்கு பொருள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் பசுவினுடைய மடியை அறுக்கின்ற கொடிய பாவம் என்றெல்லாம் எழுதுகிறார்.
ஐயர் அவர்கள் தான் தெளிவாக ஒரு குறிப்பு எழுதினார்கள். சாமிநாத ஐயர் அவர்கள் ஒரு தெளிவாக ஒரு குறிப்பு எழுதினார். அதாவது பசுவை கொல்லுதல் என்பதைத்தான் அதனுடைய மடியை அறுத்தல் என்று ஒரு அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. அது சொல்லுவது கூட அவர்களால் தாங்க முடியாத நிலையில ஆண்களை அறுத்தலும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கிறாளோ அதே போல ஒரு பசு தன்னுடைய கல்விக்கு மட்டுமல்ல, தன்னை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கும் அது பால் சுரந்து ஊட்டுகிறது. அதனால அதை பெற்றம் என்று சொன்னார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகும் போது ஆவின் மடியறுத்தல் என்ற அந்த இதுக்கு உரைக்கு உரையாசிரியர்களை விட ஐயர் அவர்கள் எழுதிய குறிப்புத்தான் மிக மிக எளிமையாகும். ஆவின் மடியறுத்தல் என்பது ஆவை கொல்லுதல் என்ற ஒரு பொருள் உடையது என்று சொல்லுவார். சரி, அதனால பசுவின் மடி தமிழ் எழுதுகிற போது பசு என்று எழுதினா பசுவின் மடின்னு எழுதணும். அதே போல இங்கே தேவின் மடி, தேவின் பால் என்று எழுத வேண்டும். அது வரையில நாம ஏகாரையத்தை முடித்தோம். இப்போது ஐகாரையில் தொடர்ந்து ஐ அப்படின்னு சொல்லணுமாங்க. அந்த பழந்தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற போதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஐன்னு சொல்றதில்லை, ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஐ வந்து புறநானூற்றை சொல்லுகிற போது என் ஐ புற்கை உண்டும் தெரிந்தோழனே, இப்படி நீங்க பிரித்து சொன்னால்தான் என்னைங்கிறதுக்கும் என் ஐ அப்படிங்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்னைன்னா அது இரண்டாம் உருவு சேர்ந்த என் கூட்டல் ஐ அப்படி போயிடும். அதனால இந்த பாட்டை எப்படி சொல்லணும், நக்கண்ணையாருடைய பாட்டு என் ஐ அப்படின்னா என் தலைவன் ஐ வியப்பாகும் சொல்லுகாட்டியர் தேடி படிக்க போறோம். ஐ வியப்புக்குரிய ஒருவனைத்தான் ஐ என்று சொல்வது வழக்கம். ஐ என்றால் தலைவன் என்று பொருள். இந்த இடத்துல ஐகாரை ஈர் அது வேற்று நிலை எப்படி வரும்னு இந்த 280வது நூற்பாவில் சொல்லுகிறார். ஐகார இறுதி பெயர் நிலை முன்னர் ஐகாரத்தை இறுதியாக உடைய ஒரு பெயர் சொல். ஐகார இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமையாயும் வல்லெழுத்து நிதியே, வேற்றுமை பொருளாக வந்தால் இந்த வேற்றுமை அல்வழிங்கிறத ஒவ்வொரு நூற்பாவிலையும் நாம் வச்சு பார்க்கிறோம். ஒவ்வொரு ஈற்றுக்கும் நாம் வைத்து பார்க்கிறோம். அதுதான் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் மிகச்சிறந்த ஒரு பகுதி எது வேற்றுமை எது அல்வழி என்று உணர்வு. நாம் பல முறை அதை எடுத்துக்காட்டுகளாக காட்டியிருக்கிறேன். என் சட்டை என்பது எனது சட்டை, அது வேற்றுமை தொகை. சட்டை கிழிந்தது என்று சொல்லுகிற போது அது அல்வழி என்று நடுவில் எந்த விதமான வேற்றுமை உருவும் மறைந்திருக்கவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரக்கிளை என்று சொல்லுகிற போது மரத்தினது கிளை, அது வேற்றுமை தொகை. மரம் விழுந்தது என்று சொல்லுகிற போது அல்வழி. இந்த வேறுபாட்டை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் அப்படித்தான் பார்க்க போகிறோம். இப்ப ஐகார ஈர்த்தை உடைய ஐகார ஈர்த்தில் அமைந்த ஒரு பெயர் சொல் எது வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குதிரை என்பது ஐ என்று முடிகிறது, பனை என்பது ஐ என்று முடிகிறது, கலை என்பது ஐ என்று முடிகிறது, கடலை என்பது ஐ என்று முடிகிறது. இது மாதிரி நீங்க உங்களுடைய மன உள்ளத்திலே தோன்றக்கூடிய ஐகார ஈர்ப்பு சொற்களை எல்லாம் சொல்லி பாருங்கள். ஒரு பக்கம் அந்த ஐகார ஈர்ப்பு சொற்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் என்ன வரும், சாசா சாப்பா வரும். கண்டான் சென்றான் தந்தான் போயினான், இதுதான் வாய்பாடு. இந்த விதிகளை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் கண்டான் சென்றான் தந்தான் போயினான் வரணும். இந்த சொல்லிட்டு அந்த கண்டான் சென்றான் தந்தான் போயினான்னு சொன்னா நடுவில் இக்கு வரணும், வருமா வராதாங்கிறத அந்த இலக்கணத்தை புரிஞ்சு பார்க்க வேண்டும். சரி, குதிரை குழம்பு அப்ப வல்லெழுத்து மிகுமேன்னு சொல்லிட்டாரு. அதனால குதிரை குழம்புன்னு எழுதுறாங்க பல பேர், குதிரை குழம்பு என்று சொல்லுவாங்க. அது பனைப்பொருள் சரியா எழுதியிருக்காங்க. பல இடங்கள்ல அங்காடிகள்ல பனை அங்காடிகள்ல எழுதுகிற போது பனைப்பொருள் இங்கு விற்கப்படும் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியா பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. யாரும் பனை பொருள்னு எழுதல, பனைப்பொருள் என்று எழுதியிருக்கிறார். அதே போல கடலைக்காடு என்று எழுதுது. இந்த இடத்துல இருக்கிற ஐ உருவு அல்ல என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இரண்டாம் இடத்தில் உருவு இல்லை, இது ஐகார ஈர், ஐகார இறுதி, அதை நினைவிலே கொள்ள வேண்டும். கலைச்செல்வம் என்று சொல்ல வேண்டும். எல்லாமே வேற்றுமை தொகை. அதனால அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது
சுட்டு 281வது நூற்பா சுட்டு முதல் இறுதி உருவியல் நிறையும். இந்த நூற்பாவில் வருகின்ற இந்த உருவியல்ங்கிறத கொஞ்சம் கருதுங்க. இது இடையினர் உகரம் உருவியல். அது என்ன உருவு என்றால் வேற்றுமை உருவை குறிக்கிறது. வேற்றுமை உருவுகள் சொற்களோடு பெயர் சொற்களோடு சேருகிற போது என்ன வகையான மாற்றம் அடையும் என்பதனை உருவியல் என்ற இயல்ல நாம் பார்த்த இயல்ல சொல்லியிருக்கிறார். அந்த உருவியல் என்கிறது உருவியல்ல நான் சொல்லியிருக்கிறேன், அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு அடிக்கடி சொல்ல போறார். அதனால எந்த பதிப்பிலும் இல்லாதவாறு நாம் என்ன செய்ய வேண்டும், இப்போதே நாம் பாடம் சொல்லி கொண்டு வருகின்ற போதே எந்தெந்த உறுதியல்ல பாருங்கன்னா எந்த நூற்பாவில் நான் என்ன சொல்லுகிறேன் நீங்க அப்போவே குறித்து கொள்ள வேண்டும். உடனே அதை பார்த்துக்கலாம், கருத்து பார்த்தா அங்க அந்த விதி இருக்கும். இப்ப சுட்டு முதல் இறுதி, சுட்டு முதல் இறுதினா அகரத்தை அல்லது இகரத்தை அல்லது உகரத்தை என்ற எழுத்தை அகர இகர உகரம் இப்படிதான் சொல்லணும். அகர இகர உகரத்தை முதலாக உடைய சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையும் அப்படின்னு சொல்றார். அது என்ன, ஐகார இறுதி எப்படி வருதுன்னு பாருங்க. ஆ கூட்டல் ஐ, முதல்ல அகரம் இருக்கு, இறுதியில ஐகாரம் வரணும். இப்பதான் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு வேலை. ஆ கூட்டல் ஐன்னு என்ன ஆகும் அப்படிங்கிறது அதெல்லாம் நூற்பாடு விளக்க முடியாது, உரையிலையும் ரொம்ப அவற்றையெல்லாம் விரிவாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நம்ம போல தாளும் எழுதுவோடு இந்த காலத்தில் இருந்தால் எழுதலாம். அது இந்த சுவடியில எழுத்தாணி பிடிச்சு எழுதுறவங்க எதிரே இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் சொன்னது முக்கால், எழுதி இருப்பது கால். இந்த கால் தான் நமக்கு கிடைச்சது, இதை கொண்டுதான் நாம விலைக்கு சொல்லுவோம். அந்த முக்காலையும் எழுதி வச்சிருந்தா எனக்கு இப்ப வேலையே இல்லை, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. எல்லாமே அவங்க அப்படி இருந்தும் அந்த பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வினாவிடை முறையிலே சில இடங்கள்ல உரை எழுதியிருக்காங்க. அவ்வாறு நீ கேட்கிறீங்களையும் அப்படி ஆகி நான் கூறுவேன் இருக்காரு அப்படின்றாரு ஆசிரியர். அது சொல்லுவாரு, அறியாது கடாதினாரு, நீங்க அறியாது கேட்கிறாரு. இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாமே இருக்கின்றன. இதற்கு மேலும் அவர்கள் எவ்வளவோ தடை விடைகள் என்று அதற்கு பெயர், எவ்வளவோ தடைகளை எடுத்துக்கொண்டு விடைகள் சொல்லி இருக்கிறார். நான் அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டி சொல்லுகிறேன் பாருங்கள். மயில் கூச்செறியக்கூடிய அளவுக்கு அவங்க பாடம் நடத்திருக்கிறாங்க. நான் பல முறை நான் நினைத்துக் கொள்வேன், இவர்களை போல நாம பாடம் சொல்லுகின்றோமா அப்படின்னு நான் நினைத்துக் கொள்வேன். ஏன்னு கேட்டா அவ்வளவு பெரிய கடல், அவங்க எல்லாம் கல்வி கடல். நம்மளாம் ஏமாத்துறோம், அதுல வர்ற ஒரு சின்ன அலை கூட இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பாடம் சொல்லி சொல்லி ஏட்டை கையில இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே அவற்றில் ஒன்றி இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பாடம் கேட்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார். அந்த ஆசிரியர் பெருந்தகைகளை நான் எங்கேயுமே வியப்பதுண்டு. அந்த பரம்பரையில கடைசியில வந்தவர் தான் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம். அந்த பரம்பரையில அந்த வழிமுதல்ல கடைசியாக வந்தவர்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டா அவர்கள் போக்காத ஐயம் இல்லை. இந்த வரலாற்றை எல்லாம் படித்து பார்த்தால் மிக மிக வியப்பாக இருக்கிறது. ஆதீனம் அந்த காலத்திலெல்லாம் பெரும் புலமையுடைய ஆதீனம், மாசரக்கற்ற பெரியோர்கள் தான் ஆதீனத்தினுடைய இருக்கைகளை உட்கார்ந்தார்கள். அவர்கள் துறவியர்கள் அவர்களுக்கு பேரு. என்ன துறவு? நான் கூட ஒரு தடவை சொல்லுவேன், உங்களை எல்லாம் நான் ஒரு பெரிய ஆதீனத்தை பார்த்து அந்த ஆதீனத்தை முன்னிலையாக கொண்டு நான் பேசுகிற போது சொன்னேன், நான் எப்படி உங்களை துறவி என்று சொல்லுவது? நீங்கள் இன்பத்தை துறந்தீர்கள், உணவின் முகர்ச்சியை துறந்தீர்கள், ஆனால் தமிழை துறக்கவில்லையே, நான் எப்படி துறவி என்று சொல்லுவேன்? இந்த மொழியை மட்டும் நீங்கள் துறக்கவே இல்லை, உங்களுடைய சிந்தனையிலெல்லாம் இந்த மொழி இருக்கிறது. அப்ப சுப்பிரமணிய தேசிகர் இந்த திருவாவூர் ஆதீனத்தினுடைய ஆதீன தலைவராக இருந்தவர், அவருக்கே சில ஐயங்கள் வந்துடும். யார்கிட்ட போய் கேட்கறது? ஆதீனம் பாடம் கேட்க கூடாது, ஏன்னா அவர் முத்த கற்றவர் தான் ஆதீனமா உட்காரணும். அவர் இந்த காலத்து சாமியார் இல்லை, அவர் அந்த காலத்து கற்றறிந்த பெரும்புலவர். அவர் யார்கிட்ட போய் கேட்பாங்க? இந்த இன்சாரி எங்க வரும், அந்த அன்சாரி எங்க வரும், சில இடங்கள்ல ஐயோ வருதுன்னு யார்கிட்ட கேட்பாங்க? இப்ப கூட இந்த அம்மா சுபா கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? இந்த மாதிரி ஒரு சிக்கல் சுப்பிரமணிய தேசியருக்கு வந்த போது யாரிடம் கேட்பது? உடனே அவர் சொல்லுவாராம், அந்த உடனே ஆச்சாரிய நிலையில் இருந்து, ஆசிரியர் நிலையில் இருந்து
தன்னிடம் கீழே மடத்துல இருக்கக்கூடிய குட்டி தம்பிரான்களை பார்த்து இதற்கெல்லாம் என்ன விடை சொல்லுங்க என்று அவர் கேட்டாரு. அவங்க எல்லாம் முடிப்பாங்க. இருக்கே தெரியாது. அவங்க உடனே சொல்லுவாரு, இந்த வினாக்களை எல்லாம் இப்போது நான் உங்களை கேட்ட வினாக்களை எல்லாம் மகாவித்வான் பிள்ளை அவர்கள் இங்கே வருகிற போது நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா இவருக்கு சந்தேகம் தீர்த்துக்கணுமே, இவருடைய ஐயங்கள்லாம் போக்கணுமே. அதனால மகாவித்வான் அங்கிருந்து வருகிற போது அவர் உட்கார்ந்த உடனே உங்களுடைய ஐயங்களை எல்லாம் கேளுங்க. மாணவருடைய ஐயங்கள் இல்லை, அதையெல்லாம் ஆதீனத்தினுடைய ஐயங்கள். உடனே ஒவ்வொன்றா கேட்க மகாவித்வான் அவற்றுக்கெல்லாம் விடை சொல்லி கொண்டு வருவார். உடனே ஆதீனத்துக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு போயிடும். அப்பாடா, சுவையை இறக்கி வச்சது மாதிரி இருக்கிறது என்று அவர் உணர்வாராம். அப்படியெல்லாம் பயிற்றுவித்த ஒரு பெரிய பெருமைக்குரிய மகாவித்வான் அவர்கள் எனக்கு பல சமயத்துல ஒரு மானசீகமான ஒரு ஆசிரியர் அவர் தான். என்னுடைய உள்ள திரையில அவர் எப்போதும் உட்கார்ந்து விடுவார். அவர் தான் எனக்கு ஒரு பெரிய பேராசான் மாதிரி நான் கருதி கொண்டு விடுவார். நான் பார்த்ததில்லை அவரை, அந்த பேர் எனக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பெரும் புலமைக்காரர். 61 வயதில் அவர் உயிர் நீத்தார். ஆனால் அதற்குள்ள செய்யக்கூடிய பெரும்படியாக பல செய்தார். அவருக்குள் ஊழிய சாமிநாதையரை உருவாக்கியது மிக பெரும் சால பெரும் பணியாகும். அவர்கள் படித்த அந்த நூல்கள் ஏதாவது 1-2 நீங்க படிக்கணும். அதற்கு நான் பிறகு ஏற்பாடு செய்கிறேன். குதிரை குழம்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல அகரத்தை முதலாக கொண்டு ஐகாரத்தை இறுதியாக உடைய பெயர்கள் ஐயன் இறுதி அப்படின்னு சொன்னா அவை என்று பொருள். இங்கதான் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு வேலை. ஆ கூட்டல் ஐயன்னு சொன்னா அது எப்படி வரும்? ஆ கூட்டல் ஐயன்னா அகரத்தை முதலாக ஐகாரத்தை இறுதியாக உடைய சொல்லுன்னு சொன்னா அவைன்னு சொல்றமே நடுவுல வேற ஒண்ணு வந்திருக்குத, வேற ஒண்ணு புகுந்திருக்குத அப்படின்னு நீங்க கேட்கு. அது என்ன வந்திருக்கு? ஆ கூட்டல் ஐக்கு இவ்வு கூட்டல் நடுவுல இவ்வு வந்திருக்கு. வகர மெய் அதை சொல்லணும். அந்த வகர மெய் ஏன் வந்தது? அதுதான் உடம்படுமை என்று நாம் முன்பு பார்த்தோம். யகரமை அல்லது வகரமை நடுவுல வரும். கோ கூட்டல் இல் அப்படின்னு வந்தா கோவில் அல்லது கோயில் வரும். அதனால வகர யகர உடம்படுமைகள் ஆங்காங்கு எங்க வரும்? 2 உயிர்கள் சேருகிற போது நடுவுல வரும். 2 உயிர்கள் சேருகிற போதுதான் இந்த உடம்படுமைகள் வரும். யகர வகர உடம்படுமைகள் வரும் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். அது உருவியலில் கூறியாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உருவியலில் கூறியது போலன்னா இந்த இடத்துல இங்க என்ன குறித்து கொள்ள வேண்டும் என்றால் அவை கூட்டல் அப்படின்னு வருகிற போது வற்றோடு சிவனையும் நித்தலும் உரித்தலும் 177வது நூற்பாவது சொல்லியிருக்காரு. நாம இப்ப பாக்குறது 281. 177வது நூற்பாவுல அவற்றை அவை கூட்டல் வற்றை ஆ கூட்டல் வற்றை அப்படின்னு சொல்லுகிற போது அவற்றை என்று வரும். அதனால சுத்து முதலாகிய ஐயன் இறுதி வற்றோடு சிவடி நிச்சலும் உரித்தே அப்படின்னு நாம இங்க பார்க்கிறோம். அது 177வது நூற்பாவில் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கல்வியை வைத்துக் கொள்ளுங்கள். இது அங்க என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா இங்க சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையினாரு. அங்க என்ன சொல்லியிருக்காரு? சுட்டு முதலாகிய ஐயன் இறுதி வற்றோடு சிவடி நிச்சலும் உரித்தே. அது ஒன்று மட்டும் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் இவைகள் எழுதவே கூடாது. அது பெரும் பிழை. அவைங்கிறதே பன்மை, இவைங்கிறதே பன்மை. அப்புறம் என்ன அவைகள் கூடாது. அதனால அவைகள் இவைகள் என்று எழுதுவதை அறவே தவிர்க்க வேண்டும். அடுத்தபடி அவை இவை என்று எழுதினால் போதும். அடுத்தது ஐகாரத்தினுடைய மகர பெயர்களை சொல்றாங்க. இப்ப விசை மரக்கிழவியும் மரப்பெயர்களை சொல்றாரு. ஐகார மரப்பெயர்கள் அந்த காலத்தில் இந்த மரங்களுடைய பெயர்கள் எல்லாம் இதுல நாம தெரிந்து கொள்கிறோம். இவற்றிலே பல மரங்கள் இப்போது நம்முடைய வழக்கிலே இல்லை. விசை என்று ஒரு மரம், ஞமை என்று ஒரு மரம். இந்த 2 மரத்திற்கு இலக்கணம் சொல்லுகிற போது உள்காப்பியர் கடைபிடிக்கக்கூடிய இலக்கண உணர்த்து முறையினை உத்தி எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. விசை மரக்கிழவியும் ஞமையும் நமையும் 3 மரங்களுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். விசை மரக்கிழவியும் ஞமையும் நமையும் அவை முப்பெயரும் சேமர இயல. சேமரத்துக்கு இலக்கணம் எங்க சொல்லியிருப்பாரு?
ஏகாரைய புணர்ச்சியில சொல்லியிருப்பார். அதை கடந்து நாம வந்துட்டோம். இப்ப ஐகார ஈறு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏகார ஈரத்துல தேமரத்துக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அங்க பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க போய் பாருங்க அப்படின்னு. இசைமர கிளவியும் ஞனையும் நமையும் இந்த 3 மரங்களுடைய பெயர்கள் உணர்கின்ற போது தேமரம் போல புணரும் அப்படின்னு சொன்னார். அங்க இப்படி எங்க பார்க்கணும்? உடனே ஏகார இறுதியில என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அங்க பார்த்தா என்ன சொல்றாரு? தேயன் மரப்பெயர் உடுமறை இயற்று. தேங்கிற மரத்துக்கு என்ன இலக்கணம்னா உடு மரத்துல சொல்லியிருக்கேன். அங்க பாருங்க. உடுங்கிறது எங்க வரும்? உகர ஈட்டுல வரும். உகர ஈட்டுல பாருங்க. சரி, உகர ஈட்டுல போய் பார்த்தா ஒடுமர கிளவி உதிமறை இயற்று. உடுங்கிறது உதி போல புணரும்னார். உதிங்கிறது எங்க வரும்? இகர ஈட்டுல வரும். சரி, அங்க போய் பார்த்தா அங்கதான் இலக்கணம் சொல்றாரு. உதிமர கிளவி நெல்லெழுத்து நிகழே அப்படின்னு. அப்ப என்ன பொருள்னு கேட்டா, தேயன் மரப்பெயர் உடுமறை இயற்று 878வது நூற்பா. அங்க நாம குறிச்சுக்கிறோம் இந்த இடத்துல 278. 278க்கு போனா 262 பாருன்னாரு. அது ஒடுமர கிளவி உதிமறை இயற்று 262 பாருன்னாரு. 262க்கு போனா 243 பாருன்னாரு. உதிமர கிளவி நெல்லெழுத்து நிற்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, அங்க உதிங்கிளை இன்னும் வரணும்னு சொல்லிட்டாரு. இங்கு வரும் உதிங்கிளை உதிஞ்சதி. அதே போல காசா காப்பாவுக்கு 4க்கும் கூட்டிக்கணும். உதிங்கிளை என்று வந்தது. அதே போல உதிங்கிளை தேங்கிளை வந்தது. அதே போல இப்படி இப்ப விசைங்கிளை நமைங்கிளை நமைங்கிளைன்னு வரணும். அதுதான் இலக்கணம். எல்லாத்துக்கும் ஒரே இலக்கணம் தான். அது அந்தந்த ஈட்டுல சொல்லி கொண்டு போகிறார். விசைங்கிளை நமைங்கிளை நமைங்கிளை என வரும். தேமர இலை தேமரம் போல வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இன்னும் சில மரப்பெயர்களை சொல்றாரு. பனையும் அறையும் ஆவிரை கிளவியும் அம்முடி சிவரும். இந்த 3 பனை அறை ஆவிரை இந்த 3 மரப்பெயர்கள் என்று சொல்லுகிறார். மறந்து விடக்கூடாது. ஆவாரம் 3 இப்ப நாம சொல்றது அந்த காலத்துல சரியான தமிழ்ல ஆவிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிரை சூவிரை ரெண்டு மரம்தான். இந்த சூவிரை இப்ப சூரத்தா விரை என்று சொல்லப்படுகிறது. அது விரைன்னு விதை இல்ல, சூரத்தா விரை ஆவிரையினுடைய இனம். ஆவிரை சூவிரை பனையும் அறையும் ஆவிரை கிளவியும் இந்த 3 நினைவுங்காலை அம்மோடு சிவவும். அம்முங்கிறது சாரியம். அம் என்ற சாரியோடு பொருந்தும். அதுல ஐயன் இறுதி அரை வரைந்து கெடுமே. இந்த 3 மரத்துல அறை என்பதனை தவிர்த்த மற்றவற்றுக்கு மற்ற பனை ஆவிரை 2க்கும் இந்த ஐ என்பது கெடும். ஐயன் இறுதி அரை வரைந்து கெடுமே. அறையை நீக்கிவிட்டு மற்றவற்றில் கெடும், அது போயிடும். மெய்யவன் மொழியை என்மனார் போலவர். மெய் எழுத்து மட்டும் அங்கு நிற்கும்னார். எடுத்துக்காட்ட பார்த்தா தெளிவாக தெரிந்துவிடும். இப்படின்னு கேட்டா, பனை கூட்டல் காடு பனங்காடு அப்படின்னு வருகிற போது சாரியில் வந்தது. அதே போல ஆவிரை கூட்டல் பூ அப்படின்னு வந்தா ஆவிரம்பூ சாரியில் வந்தது. இது அறைக்கு பொருந்தாது. ஐயன் இறுதி அரை வரைந்து கெடுமே. இந்த ஐயன்ற ஈறு இருக்குத, இந்த 3க்கும் அம்சாரியை வரும். பனை அரை ஆவிரை இந்த 3க்கும் அம்சாரியை வரும். அரையங்காடு அரையங்காய் என்றெல்லாம் வரும். இந்த முதல் 2 வரிகள் இருக்கின்றன இந்த நூற்பாவில. இந்த வரிகளும் பனை அரை ஆவிரை இந்த 3 மரத்துக்கும் உரிய இலக்கணம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. பனங்காடு அம்சாரியை வந்தது, அரையங்காடு அம்சாரியை வந்தது, ஆவிரம்பூ அம்சாரியை வந்தது. 3க்கும் அம்சாரியை வரும். அடுத்தபடி ஐயன் இறுதி இந்த பனை அரை ஆவிரை இந்த 3 இருக்கிற ஐ என்ற ஈறு அரை வரைந்து கடுமை.
அறையை தவிர மற்ற ரெண்டில் கெடும், அறவே கெடும். எதுல கெடும்? பனையிலையும் ஆவிரையும் கெடும். எப்படின்னு கேட்டா, பனை கூட்டல் காய்னா அது போயிடும். பனங்காய் நெய்யவன் ஒழிய, அந்த மெய் எழுத்து மட்டும் அங்க இருக்கும். நெய்யுங்கிறதுல இன்னுங்கிறது நெய், அந்த இன்னும் அங்கேயே இருக்கு. அது ஐ போக மக நெய்யிரு மிக்க பனங்காய் என்று வரும். பனங்காடு, பனங்காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு இப்போ வழக்கில கூட சரியா சொல்றாங்க. இந்த இலக்கணம் புலத்து இடம்பெற்றிருக்கிறது. பனங்காய், அதே போல ஆவிரங்காய் என்று பார்க்கணும். இந்த அறைக்கு இந்த ஐ கெடுவதில்லை, அரையங்காடுன்னு அப்படியே தான் இருக்கும். இந்த ஒன்றில் மட்டும் ஐ கெடுவதில்லை என்பதனை பார்த்தோம். பனை நுங்கு அப்படிங்கிற இடத்துல இயல்பு புணர்ச்சி, அந்த இடத்துல சிறிது இல்லை. நுங்கு அப்படின்னா உள்ளார பொதிந்திருப்பதுன்னு பொருள். எழுதுகிற போது இந்த சொல்லெல்லாம் பயன்படுத்தலாம். நான் எழுதியிருந்தேன் ஒரு முறை, என்னில் நீங்கி எழுகின்ற உணர்வுகள் எல்லாம் என் தாய் தமிழை குறித்தனவாக இருக்கின்றன அப்படின்னு எழுதினா, அந்த நீங்குகின்றன்னு பொருள்னா உள்ளே பொதிந்திருக்கின்ற என்று பொருள். சரி, இந்த மூன்று மரங்களுக்கும் நாம் இப்போது புணர்ச்சி இலக்கணம் பார்ப்போம். அடுத்தது அதே பனைக்கு சொல்லுகிற போது, பனையின் முன் அட்டு வருகாலை. இந்த அட்டுங்கிற சொல்லு ரொம்ப இனிமையான ஒரு சொல்லு. இந்த காலத்தில் அந்த சொல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அடுதல் என்றால் சமைத்தல் என்று பொருள். சமையல்ல பாத்திரங்கள்ல ஒரு கரண்டி அல்லது ஒரு துழாக்கோல் ஒன்று போட்டு, துழவும் கோல் ஒன்று போட்டு நம்ம கிண்டுவதனால அடுதல் என்று பொருள். அடுதல்னா போரிடுதல்னு ஒரு பொருள் உண்டு. இந்த அடுதல் என்பது ஒரு களத்தில் வேறொரு கருவி கொண்டு நாம் கிண்டுகிறோம், கிளறுகிறோம், முந்து பார்க்கிறோம். அதெல்லாம் அந்த செயலுக்கு பேர் அடுதல், சமைத்தல் என்று பொருள். அதனால இந்த அடு என்ற சொல்லு பனைச்சாறை எடுத்து அதனை கட்டியாக உருவாக்குகிற போது பனையை அட்டான் அப்படின்னா பொருள். பனையை சமைத்தான். என்ன சமைத்தான்? பனை அட்டு சமைத்தான். பனாட்டு பேர், அதுக்கு பேரு. அந்த கருப்பத்துக்கு பேரு பனாட்டு என்று பெயர். இந்த இடத்துல அளவெடுக்கணும். அது பனாட்டு என்று வரும். இப்ப இந்த காலத்துல இந்த அளவடை நீக்கி பனாட்டுன்னு எழுதலாம், இன்னும் பிழை இல்லை. பனாட்டு என்று வரும். அப்படின்னா அதற்கு பெயர் பனங்கட்டின்னு பொருள். வெள்ளக்கட்டியில பனங்கட்டி என்று பொருள். அதை சங்க இலக்கியத்துல சேம்பூம் கட்டின்னு குறுந்தொகையில் சொல்லுவார். சேம்போடு சுவைக்கக்கூடிய பூங்கட்டி என்று சொல்லுவார். சேம்பூம் கட்டி, அது இனிப்பு பொருள் இல்ல, அது ஒரு பொருள். அடுத்தது இந்த இடத்துல பனை முன் அட்டு வருகாலை நிலையின்றாகும் ஐயன் உயிரே. பனைங்கிறதுல இருக்கிற ஐ போய்விடும். அப்புறம் ஆகாரம் வருதல் ஆவையினான ஆ என்ற எழுத்து அது வரும். ஐகாரம் நீங்கி ஆகாரம் வரும். அதனால பனைங்கிறதுல இருக்கிற ஐ போக ஆ பனாட்டு என்று ஆயிடுச்சு. இருக்கிற சொல்லுக்கு தான் ஒரு இலக்கணம் சொல்றார். இருக்கிற சொல்லுல என்னென்ன மாற்றம் நடந்திருக்குதோ அதெல்லாம் பதிவு செய்கிறார். அடுத்து கொடி முன் வரினே. அது என்ன கொடின்னா, ஏற்கனவே பனை பற்றியும் சொல்லிக் கொண்டு வருகிறார். 2 நூற்பாக்காக பனை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த நூற்பாவிலையும் பனைக்கொடி பற்றி தான் சொல்றார். அது என்ன பனைக்கொடி என்றால், பனையை தனம்பூவை தன்னுடைய கொடியிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய சேரலை குறித்தது. சேரர் கொடி பனை. பனை கொடி முன் வரினே ஐ அவன் நிற்ப. ஐ போயிட்டு போன நூற்பாவில் சொன்னாரு, அது பனாட்டுக்கு தான். இங்க அப்படி இல்லை. கொடி முன் வரினே பனை கூட்டல் கொடி என்று வந்தால் ஐ அவன் நிற்ப. ஐ அந்த இடத்திலே நிற்கும். கடிநிலையின்றே வல்லெழுத்து மிகுதி. கடியப்படாது என்றால் நீக்கப்படாது என்று பொருள். வல்லெழுத்து அங்கு கடியப்படாது, நீக்கப்படாது. பனை கூட்டல் கொடி என்றால் பனை கொடி என்று எழுத வேண்டும். அதிகாரம் கெடுதல் இல்லை, வல்லொற்று வரும் என்று பார்க்கிறோம். அடுத்தது நாட்பெயர், திங்கட்பெயர். இந்த 2க்கு இலக்கணம் சொல்றார்.
நாள் என்பது விண்மீனை குறித்தது. விண்மீன்களால் தான் நாள் பெயர் பெறுகிறது. அதனால திங்கள் பெயர். வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களையும் திங்களையும் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஓரைகளை குறிப்பதற்கு, பொழுதை குறிப்பதற்கு, கிழமையை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதற்கு இந்த நூற்பா ஒரு எடுத்துக்காட்டு. திங்களும் நாளும் முன்பு கிளம்பண்ண முன்பு கூறியவாறு அரிமா நோக்குன்னு ஒன்று உண்டு. இலக்கணத்துல ரொம்ப இன்றியமையாத திங்கம் அப்படி போகும்போது முன்னும் முன்னும் பார்த்துட்டு போகுது. அதாவது பகை வருதா அல்லது நம்ம நடந்து வந்த அந்த காட்டாம இருக்குத அது எப்படி இருக்கிறது என்று அது பார்க்கும். அது போல இலக்கண ஆசிரியன் கற்பிக்கிற ஆசிரியனும் சரி, கற்கின்ற மாணவனும் சரி, அறிவா நோக்கில முன்னும் முன்னுமா பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த நூற்பாவினுடைய எண்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உறுதியல் நிலையும் சில இடத்துல எல்லாம் பழைய நூற்பாக்களை பார்க்கணும். 3 நூற்பாக்களுடைய எண்ண நான் மரங்களை பற்றி இடத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த எண்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். அதே போல இங்கேயும் அரிமா நோக்கில என்ன சொல்லியிருக்காரு? திங்களும் நாளும் முன்பு கிளம்பன்னா முன்பு நான் சொல்லியிருக்கிறேன். எங்க சொல்லியிருக்கிறாரு? 248வது நூற்பாவில திங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். திங்கள் முன் இக்கே சாரியை, திங்களுக்கு முன்னால இக்கு என்ற சாரியை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திங்கள் முன் இக்கே சாரியை, திங்கள் முன் வரையும் இக்கே சாரியை. அங்க என்ன எடுத்துக்காட்டு காட்டினாரு? ஆடிக்கு கொண்டான், இக்கு சாரி வந்துருச்சு. ஆடி கூட்டல் இக்கு கொண்டான், ஆடிக்கு கொண்டான் அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா அடுத்தபடி கொண்டான், தந்தான், போயினான், சொன்னான் அதெல்லாம் வரணும். காசா தாப்பா வரணும். ஆடிக்கு கொண்டான், ஆடிக்கு சென்றான், ஆடிக்கு கொண்டான், ஆடிக்கு போனான் என்று காசா தாப்பா வந்ததுன்னா எல்லா இடத்துலையும் பல்லொற்று இக்கு இக்கு சாரியை வந்துவிடும். சரி, அடுத்தது நாள் முன் தோன்றும் தொழில்நிலை கிளவிக்கு ஆணையிடை வருதல் ஐயம் என்றேன். நாள் மீன் வருகின்ற போது சித்திரை, ஆதிரை, மகம், கேட்டை, பரணி, கார்த்திகை இந்த மீன்களை தான் தொல்காப்பியர் பல நூற்பாக்களை சொல்றாரு. இந்த மீன்களுடைய பெயர்கள் வருகிற போது இவையெல்லாம் நாட்களுடைய பெயர்கள். அந்த நாள் பெயர் வருகின்ற போது நாள் முன் தோன்றும் தொழில்நிலை கிளவிக்கு, அதுதான் மிகவும் இன்றைய தொழில்நிலை கிளவி அப்படின்னா வினைச்சொல். அதனால இந்த நாள் மீன் வந்து அதுக்கு பிறகு வினைச்சொல் வறுமையானால் அங்க ஆண் சாரியை வர வேண்டும். எப்படி? ஆதிரையார் கொண்டான், இக்கு வரும். சித்திரைக்கு கொண்டான், ஆதிரையார் கொண்டான், மகத்தார் கொண்டான், பரணியார் கொண்டான் என்று ஆண் இடையும் வரும். ஆண் என்ற சாரியையும் வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புறநானூற்றுல குலத்துறை முற்றிய கூடலூர் கிடார் என்ற ஒரு புலவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை இந்த நாளில் இறப்பான் என்று சொல்ல அந்த நாளில் அவன் இறந்தான். அப்படி கணித்து செல்லக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால்தான் ஒரு குலத்துறை முற்றிய கூடலூர் கிடார் என்று ஒரு பெயர் பெற்றார். குலத்துறை முற்றியவர். அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இன்ன நாளில் இன்ன ராசி வானத்தில் இன்ன கோளை சாருகின்ற போது, இன்ன மீன் தோன்றுகிற போது என் கோள் நல்ல இரவாது இருப்பானாயும் நன்றினார். அன்றைக்கு அவன் இறந்துட்டான். அதனால அந்த நாள் மீனை கணித்து அறியக்கூடிய ஒரு பேராற்றல், அறிவு, எதிர்காலத்தை சொல்லக்கூடிய நுட்பம் அவர்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு பெயர் அறிவர் என்று பெயர். தொல்காப்பியத்துல பின்னால வாகை தொழில நாம பார்க்க போகிறோம். அதனால 3 காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய கணிவன் அவன். அந்த கனி அறிவு வாழ்த்தவன். அதுல இருந்தா நாம இப்ப கணிப்பொறி கணினி சொல்றோம். அதனால ஆணிடை வரிதல் ஐயம் என்று பரணியார் கொண்டான் அப்படின்னா பரணி நாளன்று கொண்டான் என்று பொருள். ஆதிரையார் கொண்டான், அது திருவாதிரை என்று இப்போது சொல்லுகிறோம். ஆதிரை நாளன்று கொண்டான் என்று பொருள். அதனால இந்த நூற்பாவில நாள் பெயர், திங்கள் பெயர்கள்
2 வகையான சாரியைகளை பெறுதலை தொல்காப்பியர் காட்டியிருக்கிறார். அடுத்தது மழையின் கிளவி வழியியல் நிலையில். மழைன்னு ஒரு சொல் இருக்கு, அது ஐகாரையில் உடையது. அதனால்தான் இங்க சொல்றார் மழை என்ற கிளவி வழி போல பொருந்தினார். வழிக்கு எங்க சொல்லியிருப்பார் இலக்கணம்? இகரை ஈடு. அதனால இகரை ஈடு சொல்லுகிற போது சொல்லியிருக்கிறார். அங்க என்ன சொல்லியிருக்காரு? வழியென வரும் பூதக்கிழவியும் அவ்வியல் நிலையில் செவ்வி தந்த அப்படின்னு சொன்னாரு. அங்கே நமக்கு புரியல. 242வது நூற்பாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, வழி என்று வருகின்ற சொல்லும் பூதத்தை குறித்த சொல்லும் அப்படித்தான் ஆகும்னு சொல்லிட்டாரு. எப்படி ஆகும்? 241 சொல்றாரு, பணியனவரும் கால வேற்றுமைக்கு அத்தும் இன்னும் சாரியையாகும். அதனால அங்க பனியத்து போனான், மழையத்து பனியத்து சென்றான், பனியில் சென்றான், அத்தும் இன்னும் சாரியை பனிக்கு சொன்னாரு. அதே சாரியை இங்க மழைக்கும் பொருந்தும்னார். எப்படி? மழையத்து சென்றான், மழையில் சென்றான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பனிக்கும் மழைக்கும் என்ன ஒற்றுமை பாருங்க. பனிக்கும் மழைக்கும் சாரியைகளையும் ஒற்றுமை. அப்ப இயல்பிலும் ஒற்றுமை உடையன, அவற்றுக்கு சாரியைகளும் ஒற்றுமை இருக்கிறது என்பதனை ரொம்ப அருமையாக சொன்னார். அடுத்தது 288வது நூற்பாவில், இது ஒரு இன்றியமையாத நூற்பா. இது நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இதுல என்ன சொல்றாருன்னு, செய்யுள் மருங்கு. ஆசிரியர் தொல்காப்பியனார் செய்யுள்ள இப்படி ஆகும், பேச்சு வழக்கம் இப்படி ஆகும், ஒரு பகுதியில இருக்கிற மக்களுடைய வழக்கில் திசை சொல்லாக இப்படி வழங்கும் என்றெல்லாம் பிரித்து இலக்கணம் சொல்லி இருக்கக்கூடியது. செய்யுள் மருங்கின் வேட்கை என்றும் வேட்கை என்னும் ஐயன் விருது. வேட்கைன்னு இருக்கு, நீர் வேட்கைன்னு இப்ப நாம சொல்லுகிறோம். அந்த நீர் வேட்கை உணர்த்துவதற்குள்ள சொல் நிறைய இருக்கு. விடாய் அப்படின்னாலும் தாகம் என்று பொருள். தாகம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை. அதனால வேட்கை, நீர் வேட்கை என்று பொருள். செய்யுள் மருங்கின், இங்க நாம புதுக்கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு மோகம் உண்டு எப்பொழுதுமே. இந்த ஓசையில, இந்த ஓசையிலையும் தமிழே நல்ல இனிய ஓசையுடைய மொழி, அதே கையாறலாம். வேட்கை உற்று சொல்லலாம். முகில் வேட்கை உற்றது, செய்வதற்கான வேட்கை கொண்டது அப்படின்னு எழுதுனா என்ன பிழை? ஒன்றும் இல்லை. ஆனா மேகத்திற்கு தாகம் உண்டுன்னு எழுதுறான். இந்த மேகம் தாகம் ரெண்டுமே தமிழ் சொல் இல்லை. இவற்றை நாம் அதுல கையாள வேண்டிய தேவையில்லை. மேகத்திற்கு தாகம் உண்டுன்னா முகிலுக்கும் நீர் வேட்கை உண்டு, முகிலுக்கும் வேட்கை உண்டு என்று சொன்னா போதும். இது மாதிரி எதுகை மோனிகளுக்கு புகழ்பெற்ற தமிழ். கம்பனை பாருங்க, எந்த இடத்துலையும் அவனுக்கு எதுகை தட்டுப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்யுள் வளர்த்த ஒரு மொழியில போய் காதுக்கு கேட்பதற்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்கிறது என்பதற்காக வட சொற்களை கையாளுதல் என்பது தேவையில்லை. வேறு மொழியை நாம குறை சொல்லவில்லை. நம்முடைய மொழியில் நிறைவாக இருக்கின்ற போது வேறு மொழிகளிலிருந்து கடன் வாங்க வேண்டியதில்லை. இப்ப வேட்கை என்னும் ஐயன் இறுதி அவா முன்வருவே. வேட்கை கூட்டல் அவா. அவா என்றால் விருப்பம். வேட்கை கூட்டல் அவா என்ற சொல் எப்படி புணரும் என்பதை அவர் சொல்லுகிறார். நெய்யிடும் கெடுதல் என்பனார் புலவர். அதனால அவா என்று வருகின்ற போது வேட்கைங்கிறதுல நெய்யுடும் கெடுதல் என்பனார் புலவர். தகாரம் நகாரமாக வேண்டும். அந்த வேட்கைங்கிறதுல இருக்கிற கை போயிடும். இந்த அதிகாரம் தான் ஏறி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தோடு சேர்ந்து போயிடும். கை போய் இருக்கிறது. போன பிறகு தகார மெய் இருக்கும், தகர மெய் இருக்கும். அந்த இடத்துல வேட்டுன்னு இருக்கும். அது அந்த தகாரம் நகாரமாக வேண்டும். இது தன்னகரம். தகாரம் நகாரமாக வேண்டும். வேட்கை கூட்டல் அவா வேணவா என்று ஆகும். வேணவா என்பது தமிழில் வழங்குகிற ஒரு சொல். அது வேட்கை அவா என்பதுதான் வேணவா என்று ஆகியிருக்கிறது. அதை பற்றி எழுதுகிற போது வேணவா கொண்டான்னு ஒற்றை போட்டு எழுதணும். அது வேற இலக்கணம், அதை அங்க பார்க்கலாம். இப்ப இந்த வேட்கைங்கிறதுனுடைய முதலில் இருப்பாருங்க பகுதி.
அது என்ன பகுதிக்கு என்ன பொருள்னு கேட்டா வேள்ங்கிறது பகுதி. வேட்கைங்கிறதுல வேள்ங்கிறது பகுதி. வேள் என்றால் தலைவன், விருப்பமுடையவன் என்று பொருள். விருப்பம்ங்கிறது அங்கும் அதே போல அவாவை குறித்தது. சரி, இன்னும் ரொம்ப நுட்பமா ஒரு இலக்கணம் சொல்ற. வேட்கை கூட்டல் அவான்னு ரெண்டுமே விருப்பம்ங்கிற பொருள் தான். அதுக்கு பேரு ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி. வேட்கை அவா இருந்து ஒரு பொருள் பன்மொழி இது ரெண்டு சேர்ந்து இப்போ ஒரு சொல்லாயிருக்கு. அதனால வேட்கை அவா என்பது வேணவா என்றாகும் என்பது தொல்காப்பியர் காட்டுகின்ற இலக்கணம். அடுத்தது இப்ப இது வரல ஐகார ஈறு பார்த்தோம். அடுத்தது ஓகார ஈறு சொல்லுகிறார். ஓகார இறுதி ஏகார இயற்று. சரி, ஓகார 289வது நூற்பா. ஓகார இறுதி ஏகாரம் போல முடியும்னாரு. ஏகாரம் எப்படி முடியும்? அங்க 274வது நூற்பாடு சொல்லியிருக்காரு. ஏகார இறுதி ஊகார இயற்று. ஏகாரம் ஊகாரம் போல முடியும்னாரு. சரி, அங்கேயாவது சொல்வாரான்னு பார்த்தா ஊகார இறுதி ஆகார இயற்று 264வது நூற்பாவை பாருங்க. அப்புறம் அதையும் அங்கேயும் பார்த்தா ஆகார இறுதி அகர இயற்று. அப்ப எல்லாத்துக்கும் மூலம் அகரம். அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுதிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதுல மனனம் செய்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறான். சத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால காசா தாப்பா வந்தா இக்கு இச்சு இக்கு இக்கு என்ற ஒத்த ஒற்றுக்கள் மிகும் என்பது அங்கு சொல்லப்பட்ட இலக்கணம். அதனால இந்த நூற்பாவை நீங்க எண்ணுகிற போது இந்த எண்ணுடைய நூற்பாக்களை பார்க்கணும். 274, 264, 221, அப்புறம் 203. வரிசையா சொன்னா 203, 221, 264, 274. அதனால கடைசியா எங்க போய் முடியுது? 203 போய் முடியுது. அகர இறுதி பெயர்நிலை முன்னர் அல்வடி ஆயில் காசா தாப்பா தத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுமேங்கிறது அந்த இலக்கணம். அங்க போய் தொடங்குது. அங்க வந்து அப்ப ஓ கூட்டல் இப்பு வரணும். ஓ பெரிது, பெரிதுன்னு இப்பு வரணும். பெரிதுன்னா ஓ செரிது இச்சு வரணும். தத்தம் ஒத்த ஒற்று பெரிது பெரிது அப்படின்னு, அதாவது அவ்வவற்றுக்குரிய ஒற்றுக்கள் வர வேண்டும். காசா தாப்பா தந்தான் கண்டான் சென்றான் தந்தான் போகலாம். அதே போல இங்க வரணும். சரி, அடுத்தது இந்த ஓங்கிற சொல்லி இருக்கு பாருங்க. அது எங்க இருந்து வந்தது என்றால் கால்டுவல் எழுதுவாரு. அப்படியோ அவரோ அவ்வாறோ அந்த ஓகாரம் தான் அது. அது முன்னால் இருக்கிற சொல்லி ஒழித்து அது சரியா இருக்கிறது. அவ்வாறோ இவ்வாறோ அவரோ இவரோ யாரோ என்று வரக்கூடிய ஓகார இறுதியது. அடுத்தது 290வது நூற்பாவுல ரொம்ப ஒரு அருமையான ஒரு இலக்கண கலைச்சொல்ல கையாள்றார். மாறுகொள் எச்சம் அப்படின்னு எதிர்மறை எச்சம்னு பொருள். மாறுகொள் எச்சம்னு எதிர்மறை எச்சம். மாறுகொள் எச்சமும் வினாவும் ஐயமும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும். இந்த இடத்துல வல்லொற்று வராது அப்படின்னு சொன்னார். எதிர்மறையாக வருகின்ற ஓகார ஈர்ப்பில் வருவதில்லை. யானோ செய்வேன் அப்படின்னா யானோ செய்வேன்னு எழுதக்கூடாது. யானோ செய்வேன். அதே போல வினாவில நீயோ கேட்டாய் அப்படின்னு அந்த இடத்துல மிகாது. ஐய பொருள்லையும் வராது. வெந்ததோ இல்லையோ. இந்த இடத்துல இன்னொரு இலக்கணத்தையும் நான் சொல்றேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓகாரம் ஐயப்பொருள்ல வருகிற போது ராமனோ கண்ணனோ அப்படின்னு எழுதுகிற போது நடுவுல அல்லதுங்கிறது வரக்கூடாது. ஓகாரம் போட்டுட்டீங்கன்னா ஐயப்பொருள் அதுவே உணர்த்துகிறது. அப்புறம் என்ன அல்லது? அதனால அல்லது என்பது அங்க இடம்பெறுதல் பிழை. அதனால நாயோ அல்லது நரியோ எழுதக்கூடாதுன்னு பாரு ஆட்சி பரந்தாமனார். நாயோ நரியோ வந்ததுன்னு தான் இருக்கணும். சரியா? வெந்ததோ இல்லையோ, காதில் விழுந்ததோ இல்லையோ அப்படின்னு எழுதும். அதனால அந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுவது இல்லை என்பது 290வது நூற்பாவில் சொல்லப்பட்ட இலக்கணம்.
அடுத்தது ஒளி இசை. ஒழிந்ததன் நிலையும் ஒழிந்தவற்று இயற்றே. அதே போலத்தான் ஒளி இசை பொருள்ல வருகின்ற ஓகாரம். அது என்னது? அவன் அத்தனை பேரில் அவனோ கூறினான் அப்படிங்கிறது தான் ஒளி இசை. ஒருவரை தனியாக பிரித்து வாங்கி சொல்லுவது இந்த ஒளி இசை. ஒழிந்ததன் நிலையும் ஒழிந்தவற்றை இயற்ற. அதுவும் இந்த ஓகாரம் என்னென்ன பொருள்லாம் வரும் பாருங்க. இந்த ஒளி இசை பொருள்ல மட்டும் வராது, எத்தனையோ பொருள்ல வரும். திருநிலை பொருள்ல வரும், வினா பொருள்ல வரும், எதிர்மறை பொருள்ல வரும், ஒளி இசை பொருள்ல வரும், திருநிலை பொருள்ல வரும், சிறப்பு பொருள்ல வரும். ஆக 6 பொருள்ல ஓகாரம் வரும் என்பதை பின்னால நாம படிக்க போறோம். ஓகாரம் 6 பொருள்ல வரணும். எப்படி? யானோ சேரே, அந்த இடத்துல ஒரு பொருள். அவனோ கூறினான், அந்த இடத்துல வேற பொருள். யானோ அரசன், அப்படிலாம் வரக்கூடிய இடத்துல வெவ்வேறு பொருள்ல வரக்கூடிய ஓகாரத்தினுடைய பொருள்ல ஒளி இசைக்கு வருகிற போது சோழ நல்லன், சேர நல்லன் மற்றும் யாரோ அப்படின்னு வருகிற போதுல, யாரோ அப்படின்னு வருகின்ற போது அது ஒளி இசை பொருள். அடுத்தது 292வது நூற்றாண்டுல வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே. இந்த இடத்துல கொஞ்சம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். வேற்றுமையிலும் ஒகரம் உடன் வரும். ஒகரம் உடன் வரும் என்பது இலக்கணம். ஓ கடுமை, ஓ பெரிது என்று வருகின்ற போது வல்லொற்று மிகு என்று காட்டுகிறார். ஓ கடுமை, ஓ பெரிது என்று சொல்ல வேண்டும். இந்த காலத்துல கூட சொல்லுகிற போது ஓ போடுங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒற்று மிகுந்து போச்சு. இந்த இலக்கணம்லாம் தெரியாம பேசக்கூடிய இடத்துல கூட இலக்கணம் சரியாதான் இருக்கு. வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே. ஓ கடுமை, ஓ பெரிது என்று அந்த இடத்தில் வல்லொற்று மிகும். இல்லொடு கிளப்பின் இயற்கையாகும். இந்த இடத்துல கோ, இந்த இடத்துல ஓகார நெடில் இறுதியில இருக்கு. கோ கூட்டல் இல் என்று வருகிற போது கோயில், நடுவில் எந்த வல்லொற்றும் மிகுவது இல்லை. கோ கூட்டல் இல் என்பது கோயில். அந்த இடத்துல யகரம் உடம்படு மெய்யாகும் என்பது இலக்கணம். யகரம் உடம்படு மெய்யாக வரும். சரி, அடுத்தபடி மிக இன்று நாள் ஒரு தலைப்புல சொல்றாரு, இந்த ஓகார ஈடு சாரியை எந்தெந்த இடத்துல தெரிகிறார். உருவியல் நிலையும் ஒளியுமாறுள்ளதே. உருவியலில் ஓகார ஈற்றுக்கு கூறியவாறு சாரியில் வரும். ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும். கூடவே இன்னொரு இலக்கணத்தையும் ஒட்டி சேர்த்து சொல்லிட்டார். சாரியை வருவதோடு இல்ல, அங்கே வல்லெழுத்து இயற்கையாகும். வல்லெழுத்து இயற்கையாகும், வல்லெழுத்து வராதுன்னு போதும். இப்ப உருவியலில் ஓகார ஈற்றுக்கு கூறிய வண்ணம் அங்க என்ன சொல்லியிருக்காரு? உருவியல்ல ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரி. இந்த நூற்பாவில கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இது பழைய வழக்கு, இன்றைய வழக்கு இல்லை. கோ கூட்டல் ஒன் என்று ஒரு சாரி, கோல் என்று வரும். கோ ஒன் கை அப்படின்னு படிக்க கூடாது. கோன் கை, அந்த இடத்துல ஒன் என்ற சாரியை வருகிறது. இது அளபட இல்ல, இது சாரியை பாய்ச்சி. ஓ கூட்டல் ஒன் என்ற சாரியை கை என்ற உருவோடு, கை என்ற பொருளோடு சேர்கிறது. கோன் கை என்று வரும். இது அருகிய வழக்கு, இப்போது வழக்குல இல்லை. அடுத்தது கடைசியாக ஔகார ஈடு பற்றி சொல்லுகிறார். இதோட உயிரீடு முடிக்கிறார். ஔகார இறுதி பெயர்நிலை முன்னர் ஔகாரத்து இறுதியாக உடைய பெயரில் அல்வடியானும் வேற்றுமையானும் வல்லெழுத்து மிகுதல் வரைநிலையின்றே. வல்லெழுத்து வரும். அவ்விரு ஈற்றும், அதாவது அல்வழியிலையும் வேற்றுமையிலும் வரக்கூடிய 2 ஈடுகளிலும் அவ்விரு ஈற்றும் உகரம் வருதல் செவ்விதல்ல பிறந்திருக்கிறோரே. இப்ப கவ் ஒரு சொல்லு இருக்கு. ஒரு கவ்விமான்னு சொல்றான். இந்த இடத்துல பெயர் நிலை முன்னர்ங்கிறத பலர் விலைக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கவு என்பது வினைச்சொல் இல்லை, இங்க பெயர் சொல். அது எப்படி பெயர் சொல்லு? ஒரு கவ்வுனா
அப்படின்னா அந்த இடத்துல கவ் என்பது ஒரு பெயர். அதே போல வவ் என்பதும் கவ் என்பதும் இந்த இடத்தில் பெயர்களாக வருகின்றன. அது அல்வழியிலையும் வேற்றுமையிலையும் எப்படி வரும்னு பார்த்தா, கவ்வுக்கடிது உகரமும் வந்தது, வல்லொற்றும் வந்தது. கவ்வுக்கடிதுங்கிறது அல்வழி. அதே போல கவ்வு கடுமைன்னா கவ்வினது கடுமை. அது நாயினால கடிபட்டான், அந்த கடி இருக்குத, கடி இருக்குதுன்னு ஒரு பெயர் சொல். அந்த கடி இருக்குத அது ரொம்ப கடுமையான கடிப்பா, ஆழமான கடி அப்படின்னு சொல்லுவது போல கவ்வு கடிது அல்வழி, கவ்வு கடுமை வேற்றுமை. இந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்காட்டுகளை நீங்க அல்வழிக்கு வேற்றுமைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கவ்வு கடிது என்பது அல்வழி, கவ்வு கடுமை என்பது வேற்றுமை. இந்த ரெண்டுக்கும் இலக்கணம். அதனால இந்த இடத்துல உகரம் வரும், வல்லெழுத்து மிகும். இந்த இரண்டு இலக்கணங்களையும் இந்த 295வது நூற்பாவில் உணர்த்தினார். இப்ப இதுவரையில நாம உயிர் மயங்கியல் பார்க்கிறோம். மிக நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மயங்குதல் என்பதற்கு சேருதல். உயிரெழுத்துக்கள் பிற எழுத்துக்களோடு சேருகிற போது பெறுகின்ற மாற்றங்களை உயிர் மயங்கியல் அப்படின்னு சொன்னார். அடுத்தது புள்ளி மயங்கியல். புள்ளின்னா புள்ளி பெறுகின்ற மெய்யெழுகளை குறித்தது. மெய்யெழுத்துக்களை சொல்றார். இந்த இடத்துல மெய்யெழுத்துக்களை சொல்லுகிற போது அவருக்கு ஆட்டுகிற பாகுபாடுகள் மேலே இலக்கணத்தாரை வியப்படைய செய்திருக்கின்றன. முதல்ல எடுத்த உடனே மெல்லொற்றியீர்கள் தான் சொல்லுவார். இந்த 6 எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய புணர்ச்சியை பற்றி சொல்ல போகிறார். இந்த இடத்துல நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்றால், ஞா என்ற முதல் எழுத்து ஒரு சொல்லுக்கு ஈராக வருவது இல்லை. நல்லா தெரியும் நமக்கு. ஒரு சொல்லுக்கு முதலாகவும் அது வருவது இல்லை. இது நான் சொல்வது தொல்காப்பியலகு. ஆனா நன்னூலார் என்ன செய்தார் என்றால், அங்கனம் இங்கனம் உங்கனம்னு இருக்கு. அது அவர் ஒரு சொல்லாக கருதாமல் ஆ இ ஊ என்ற மூன்றையும் சுட்டா பிரித்து எடுத்த பிறகு நனம்னு ஒரு சொல் இருக்கு அப்படின்னு கண்டு நான் மொழிக்கு முதல்ல சொல்லுக்கு முதல்ல வரும் என்று எழுதினார். தொல்காப்பியர் அப்படி சொல்லவில்லை. நகரம் மொழிக்கு முதல் ஆகாது, சொல்லுக்கு முதல்ல வராது என்பது தொல்காப்பிய இலக்கணம். ஆனால் நன்னூலார் சொல்லுக்கு முதல்ல வரும் என்றார். அவ்வாறு இவ்வாறு உவ்வாறுங்கிறதுல ஆ இ ஊ பிரிச்சுட்டு ஆறுன்னு ஒரு சொல்லு இருக்குல்ல, அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லி நன்னூலார் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கினார். இப்ப தொல்காப்பிய இலக்கணப்படி ஞா மொழிக்கு சொல்லுக்கு முதல்ல வருவதில்லை. அடுத்தது ஞ. இந்த ஞா மொழிக்கு முதல்ல வரும். எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும்? ஞானம் காட்டணும். உடனே எடுத்த உடனே ஞானம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது தமிழ் சொல்லி இல்லை. ஞானம் என்பது அறிவு, மெய்ப்பொருள். அதை உணர்த்துவதற்கு நம்முடன் நிறைய சொற்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் திருக்குறள்ல அவர் கையாளுகிறார். செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற. அதனால ஞான மொழிக்கு முதல்ல வரும், மொழிக்கு நடுவுலையும் வரும், மொழிக்கு இறுதியிலையும் வரும். எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு சொல்லுல மண்ணை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. அது நடுவிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஞானம் மண்ணை என்ற 2 சொற்களே போதுமானவை மொழியின் முதலிலும் நடுவிலும் கடையிலும் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. தன்னகரம் அது மொழிக்கு முதல்ல வராது, இடையில வரும், கடையில வரும். அடுத்தது அது மொழிக்கு முதல்ல வரும், மொழிக்கு இறுதியிலே வரும். பொருள் என்று அந்த காலத்துல வந்திருக்கிறது. அதனால மொழிக்கு முதல்ல வரும், இறுதியிலையும் வரும். அது மாதிரி அடுத்தது ரன்னகரன்னா அது மொழிக்கு இறுதியில வரும், மொழிக்கு முதல்ல வர்றதில்லை. அதனால இந்த பாகுபாட்டோடு நாம பார்க்கணும். நகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் நகரமையை இறுதியாக உடைய தொழிற்பெயர். அதுதான் உறிஞ்சுதல் பொருள். உறிஞ் அப்படின்னு சொல்லணும். இந்த உறிஞ்சு என்ற சொல் வருமானால்
அல்லது கிளத்தினும் வேற்றுமை கண்ணும். இந்த அல்லது கிளத்தினும் வேற்றுமை கண்ணுங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி உள்ள நூற்பாவும் பாருங்க. அங்க அல்வழி வேற்றுமை எடுத்துக்காட்டு காட்டியிருக்காருல, அல்காரை இருக்கு. பவ்வுக்கடுமை பவ்வுக்கடிவு அப்படின்னு காட்டியிருக்காருல, அதே எடுத்துக்காட்டுகள் இங்க கொண்டாங்க. உரிமைக்கடிவு உரிமைக்கடுமை, இதுதான் அல்வழி வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. உரிமைக்கடிவு அல்வழி, உரிமைக்கடுமை, இது வேற்றுமை. அல்லது கிளத்தினும் வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்தியையும் அவ்வெழுத்து மிகுமே. கடிவு என்பதுல வல்லெழுத்து முதல்ல வந்திருக்கு, வந்தால் அந்த எழுத்து மிகும். சத்தம் மொத்த ஒற்றையடை மிகுமைங்கிறது இங்கேயும் இலக்கணம். அப்படி வருகிற போது உரிமைக்கடிவு உரிமைச்செலவு அப்படின்னு காசா தாப்பா நான்கும் அதே போல வரும். அது அல்வழியிலையும் வரும், வேற்றுமையிலையும் வரும். அடுத்தது இந்த 4 எழுத்தை தனியா பிரிக்கிறார் பாருங்க. ந ந ம வ. ஏன் 2 எழுத்தை விட்டுட்டாரு? தன்னகரத்தையும் தன்னகர நாவையும் தன்னகரத்தையும் தன்னகரத்தையும் விட்டுட்டார். அதாவது 3 சுழிமா 2 சுழிமான்னு சொல்லக்கூடாது, அந்த 2ஐயும் விட்டுட்டாரு. ந ம வ அதெல்லாம் மொழிக்கு முதல் ஆகாது, அவை மொழிக்கு முதல் ஆகா என்பதனால் அவற்றை விட்டு இந்த 4ஐ சொல்லுகிறார். ந ந ம வ இயையினும் உகரம் நிலையும். அவை வந்தாலும் உகரம் நிலை பெறும். எப்படி? உகரமோடு புணரும் புள்ளி இறுதி யகரமும் உயிரும் வருவழி இயற்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ஞான மாவா இயையினும் உகரம் நிலையும். உரிஞ்சு ஞான்றது, உரிஞ்சு ஞார்ச்சி, உகரம் வந்து விட்டது. மேலே உரிஞ்சு கடிது அப்படின்னு சொன்னது போலவே இங்கேயும் உரிஞ்சு ஞான்றது, உரிஞ்சு ஞார்ச்சி என்று சொன்னார். வல்லெடுத்து வருங்கிறதையும் பார்த்தோம். இந்த இடத்துல உகரமுடு புணரும் புள்ளி இறுதி யகரமும் உயிரும் வருவழி இயற்கை. அதுல யகரமும் உயிரெடுத்து வருகிற போது இயற்கை என்ன மிக இனிமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, வல்லெழுத்து வந்தால் மிகும் சொன்னாரு. ஆனால் யகரம் வருகின்ற போதும் உயிரெழுத்து வருகின்ற போதும் இயற்கையாகும். எப்படி? உரின் யானா உரின் அனந்தா என்று வருகிற போது அங்கே மிகுவது இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நகர இறுதியில் அதனோரற்றே. நகரம் வருகின்ற போதும் உகரம் பொருந்தும். பொருளுக்கடிது, பொருள் ஞான்றது, பொருள் நீண்டது என்று வரும். உகரம் நிலை பெறும் என்பதே இலக்கணம். இந்த இடத்துல எல்லாம் உகரம் வந்து பொருந்தும். இது இயற்கை. ஏன்னு கேட்டா இந்த உகரம்ங்கிறது ஒரு இன்னோசைக்காக வருவது. இந்த இடத்துல மண் பெரிது என்று நாம் எழுதுவோம், ஆனால் பேசுகின்ற போது மண்ணு, இது எங்க மண்ணு என்று சொல்லுவோம். கண் என்பதனை கண்ணு என்று சொல்லுவோம். அவ்வாறு உகரம் வரும். இந்த இடத்துலையும் அவ்வாறு உகரம் நிலை பெறும் என்பதுதான் இலக்கம். பொருளுக்கடிது, பொருளும் ஞான்றது, பொருளும் நீண்டது என்று வரும். இதெல்லாம் அல்வழியில. அடுத்தது வேற்றுமைக்கு ஊக்கட அகரம் நிலை. வேற்றுமையில உகரம் கெட்டு அகரம் மட்டும் நிலை பெறும். பொருணக்கடுமை, பொருணக்கெருமை, பொருண நாட்சி, பொருண மாட்சி என்று வரும். இதெல்லாம் பழைய வழக்கு, இறந்த வழக்குகள், வழக்கில் இல்லாத சொற்கள் இதுகள் எல்லாம். ஆனாலும் அவற்றுக்கெல்லாம் அவர் காலத்துல இருந்ததுனால இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அதனால உகரம் நகர இறுதியில உகரம் பொருந்தும். மா வா இந்த 4 எழுத்துகளும் முடிகிற போது உகரம் பொருந்தும் என்று நாம் பார்த்தோம். உரிஞ்சு, பொருளு, திருமு என்று இவ்வாறு உகரம் பொருந்த வரும் என்பது இலக்கணம். அடுத்தது வெறின் என்று ஒரு சொல். அது இப்ப வழக்கில் இல்லை. முதுகுன்னு பொருள். வெறின் என்றால் முதுகு என்று பொருள். வெறின் என் இறுதி முழுதும் கெடுவடி வரிமிடம் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை.
அந்த வெறிங்கிறதுல இருக்கிற கடைசி நகர ஒற்று போய்விடும். அது போய்விட்டால் அந்த இடத்துல மெல்லெழுத்து வரும். எந்த மெல்லெழுத்து வரும்? முதல்ல வரக்கூடிய வறுமொழியில் இருக்கக்கூடிய எழுத்தினுடைய சார்பான அதே எழுத்து வரும். குறைன்னு இருக்குன்னு வச்சுங்க, இக்குன்னு வரும். செய்கைன்னு வந்தா இச்சுன்னு வரும். தலைன்னு வந்தா இச்சுன்னு வரும். வெறிங்குறைன்னு வரும். அது மெல்லெழுத்து மிகும். அதே போல வெறிஞ்செய்கை, வெறிந்தலை என்று வரும். சத்தம் ஒத்த ஒற்றடை மிகுங்கிறது இங்கேயும் இலக்கணம். வெறிங்குறை, வெறிஞ்செய்கை, வெறிந்தலை என்று வரும். அதாவது முதுகினுடைய குறை, முதுகினுடைய செய்கை, முதுகு தலைப்படுதல் என்று அவ்வாறு வரும். சரி, வெயில் வெறி நிறுத்த பயில்கள் பசுங்குடை இந்த அகநானூற்றுல வரும். அந்த இடத்துல வெயில் வெறி, வெறி என்று வந்தது. அந்த இடத்துல நகர இகரம் இல்ல, அதை இட்டு எழுத வேண்டும் என்று நச்சனாருக்கு எழுதியிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப நுட்பமான உரை அது. அதனால இவ்வாறு வெறி என்று வரக்கூடிய இடத்துல நகர உற்று கெட்டு வரக்கூடிய சொல்லினுடைய சார்பான வல்லெழுத்து மிகும், மெல்லெழுத்து மிகும் என்று காட்டினார். சரி, அடுத்தது 302வது நூற்பாவில ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்து. வெறிங்குறைன்னு பார்த்தோம், வெறிஞ்செய்கைன்னு பார்த்தோம். இங்கு வல்லெழுத்தும் வரும். வெறிக்குறை, வெறிச்செய்கை, வெறித்தலை, வெறிப்புறம் என்றும் வரும். அதனால மெல்லெழுத்தும் வரலாம், வல்லெழுத்தும் வரலாம் என்பது இலக்கம். அடுத்தது நகார இறுதி வல்லெழுத்தியையும் சகாரமாகும் வேற்றுமை பொருட்கள். இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். இது நம்முடைய காலத்தில் ஒரு பலருடைய விவாதத்திற்கு உரிய நூற்பாவாக இருப்பது. இலக்கணம் தெரிந்தவர்கள் இப்படித்தான் எழுதணும். நகார இறுதி, நகாரத்தை இறுதியாக உடைய மண்ணுன்னு ஒரு சொல் இருக்கு, கண்ணுன்னு ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொற்களை எடுத்துப்போம் நாம. இப்ப மண், கண், இந்த இரண்டு சொற்களுக்கு நகார இறுதி வல்லெழுத்தியையும் சகாரமாகும் வேற்றுமை பொருட்கள். வேற்றுமையில அது தகாரமாகிவிடும். எப்படி? மண் கூட்டல் குடம், மட்குடம் என்று எழுதணும். மட்பாண்டம் எழுதணும். இப்ப எப்படி எழுதுறோம்? மண்குடம்னு சொல்றோம். அது இயல்பு புணர்ச்சி. மெல்ல மெல்ல இந்த திரிவு புணர்ச்சிகள் எல்லாம் மாறி இயல்பு புணர்ச்சிகளாக நம்மிடம் வழங்கி வருகின்றன. ஆனால் பேசும்போது இயல்பாக பேசினாலும் கூட எழுதும்போது இந்த இலக்கணப்படிதான் எழுதுவோம். மட்குடம் மனைகின்றவன், மட்குடம் செய்கின்றவன், களம் செய் கோவே, களம் செய் கோவே. புறநானூற்றுல 2 பாட்டு களம் செய் கோவே, களம் செய் கோவேன்னு தொடங்குது. என்ன பொருள் அது தொடங்குறது? சட்டி பானை செய்யக்கூடிய ஒருவனை பார்த்து சொல்வது. இந்த களம் செய் கோவே, அது என்ன கோவேன்னா என்ன பொருள்? அது குயவு, மண்ணை குழைப்பவன் என்று பொருள். மண்ணை குழைப்பவனே, மண்ணை குழைப்பவனே, மண்ணை குழைத்து களம் செய்பவனே என்று கூப்பிட்டு அந்த புலவன் என்ன சொல்கிறான்? அந்த 2 புலவர்களும், இவ்வாறு இறந்துபட்ட என்னுடைய தலைவனுக்கு அவனை அடக்கம் செய்வதற்குரிய தாழியை செய்யக்கூடிய குயவனே நீ கேட்பாயா? அவனுடைய பெருமைக்கு தக்க ஒரு தாழியை நீ செய்ய வேண்டும். அவனுடைய உடம்பு அடங்குமாறு ஒரு சிறிய பானையை செய்து விடாது. அதற்கு மாறாக அவனுடைய புகழுக்கு தக்கவாறு நீ பானையை செய்ய வேண்டும் என்றால், தாடியை செய்ய வேண்டும் என்றால், அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த நிலத்தையே ஒரு சக்கரமாக கொண்டு இந்த மலையெல்லாம் எடுத்து மண்ணாக திசைந்து செய்தாலும் கூட அவனுடைய புகழுக்கு ஆற்றாகப்பா, அவன் அவ்வளவு புகழ் உடைய என்று சொல்லுவார். அதனால இந்த களம் செய் கோவை அதைத்தான் இப்ப நாம பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல வரலாற்றுல இதுவரையில, அதாவது கீழடிக்கு முன் வரையில நாம கண்டெடுத்ததெல்லாம் பல இடங்கள்ல முதுமக்கள் தாழி எல்லாமே அடக்கம் செய்யப்பட்ட பரியல் கிரவுண்ட்ஸ் சொல்றாங்களே, ஈம இடங்கள். அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்து கண்டெடுத்த தாடிகள் தான் நாம அதுவரையில கண்டோம். ஆனா கீழடியில நாம் அன்றாடம் தொடங்குகின்ற கலங்களை நாம் பார்க்கிறோம். என்ன கலங்கள்?
எவ்வளவு அழகான கலங்கள். இப்பெல்லாம் அது மாதிரி செய்ய முடியாது. பளிங்கு மாதிரி, பளிங்கு கல்லில் செய்வது மாதிரியான மண்ணை பிசைந்து அழகழகாக வண்ணம் தீர்த்தப்பெற்ற, உள்ளும் புறமும் வண்ணம் தீர்த்தப்பெற்ற, கருப்பும் சிவப்புமாக இருக்கக்கூடிய பளபளக்கின்ற கலங்களை செய்து வைத்திருக்கிறான். இதுதான் முதல்ல நாம பார்க்கிற ஒரு வாழ்விடம். வாழ்விடத்துல தோன்றுகிற போதுதான் நமக்கு நிறைய 5000 பொருள்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 10 பொருள்கள் அவற்றில் பொன்னால் ஆனவை. அவற்றையெல்லாம் அதேபோல எழுத்துக்கள் எல்லாம் இந்த பானையில அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதன் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, மாடச்சி என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பழந்தமிழ் பெயர்கள் மட்டுமல்ல, அந்த பானையை செய்தவன் கல்வி அறிவுடையவன் என்பதை காட்டுகிறது. இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் கல்வி அறிவுடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு கீழடி ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கார்பன் டேட்டிங் இன்னைக்கு அதனுடைய காலமாக அனுப்பிய சாம்பிள் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டா, அந்த மாதிரிகள் இருந்து அனுப்பிய வகை மாதிரிகளிலிருந்து நாம் தரக்கூடிய ஒரு முடிவு என்னவென்றால், கிமு 200 அனுப்ப தவறிய 8 எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன, சாம்பிள்ஸ் இருக்கு, மாதிரிகள் இருக்கின்றன. அவற்றை அனுப்பினால் கிமு 1000 தாண்டும்னு சொல்றாங்க. அதற்கு அனுமதி கிடைக்கல. அதனால அந்த கரிச்சான்றுகளை கொண்டு நாம் தொகுத்து பார்த்தால், கார்பன் டேட்டிங்ல பார்த்தா நமக்கு ஒரு கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறு கீழடியில் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் தோண்டி பார்க்க இன்னும் கிடைக்கும். ஆனா அதுக்கு நிறைய தடைகள்லாம் இருக்கு. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் தமிழர் நாகரிகம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் என்பதனை அது நிறுவப் போகிறது. அது காலத்தினுடைய கட்டாயம். அது யாரும் ஒன்றும் மாற்றிக்க முடியாது. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த உண்மைகள் வெளிக்கொணரப்படும் என்பது நம்முடைய நம்பிக்கை. என்ன வருத்தமாக இருக்கிறது என்று கேட்டால், 110 ஏக்கர் நிலம், 110 ஏக்கர் நிலத்துலதான் இந்த ஆராய்ச்சி நம்ம தொடங்கிறோம். இந்த 110 ஏக்கரை நம்ம விலைக்கு வாங்கறதுக்கு அனுமதிக்கல. அவர்கள் கேட்கக்கூடிய விலை ரொம்ப குறைவு. அதை கொடுத்துட்டு இந்த 110 ஏக்கரை வாங்கி நாம தோன்றினால் நமக்கு இன்னும் நிறைய இதெல்லாம் கிடைக்கும். இப்ப நாம திரும்ப கொடுத்து விடுகிறோம் என்று தோன்றினோம், நமக்கு நிறைய சான்றாதாரங்கள் தொடர்ந்து கிடைப்பதனால 110 ஏக்கர் நிலத்தை நாம வாங்குவதற்கு அனுமதி நமக்கு கொடுக்கணும். கொஞ்சம் பொருள் தான், கோடிக்கணக்கான பொருள் இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து வாங்குவதனால ஒரு அரசுக்கோ அல்லது ஒரு பெரிய பண்பாட்டு அமைப்புக்கோ இழப்பெல்லாம் இல்லை. நான் எதற்காக உங்களிடம் சொல்லுகிறேன் என்றால், இதற்கு அனுமதி மறுக்கின்ற நம்முடைய நிலைன்னு நான் ரொம்ப பாதுகாப்பா சொல்றேன். இதற்கு அனுமதி மறுக்கின்ற நம்முடைய நிலை, இந்த 110 ஏக்கர் நிலத்தை நம்ம வாங்குவதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே சமயத்துல இதிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் 6000 ஏக்கரை ரிலையன்ஸ் என்ற ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறது. அதால் வாங்க முடிந்திருக்கிறது. அதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. 6000 ஏக்கரை ஒரு முதலாளி வாங்கி தனக்குரிய வியாபார வணிக நிறுவனத்தை நிறுவிக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கின்ற நிலையில் நம்முடைய பழைய பண்பாட்டை, உண்மையான அந்த மூலச்சான்றுகளை எல்லாம் கண்டு எடுக்கக்கூடிய 110 ஏக்கரை நம்மால் வாங்க முடியவில்லை என்பதை நினைக்கிற போது கொஞ்சம் நெகிழ்கிறது. ரொம்ப பெரிய தமிழனுடைய மிகப்பெரிய தொன்மையினை நிறுவுவதற்கு நமக்கு இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் கூட இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி உறுதியாக இறை அருளால் நாம் மேல வருவோம். நம்முடைய முடிவினுடைய வரலாறு, பண்பாட்டின் வரலாறு என்பது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதனை காலம் நிறுவியே தீரும் உறுதியாக. என் தலைமுறையில் இல்லாவிட்டாலும் இனி வருகின்ற தலைமுறையில், நம் தலைமுறையில் இல்லாவிட்டாலும் வருகின்ற தலைமுறையெல்லாம் இந்த கீழடியின் மாண்பை கண்டிப்பாக புலப்படுத்தியே தீரும். அதனால அவற்றுக்கு கொண்டு நான் தொல்காப்பியத்துக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்கிறது. வேற யாரும் காட்டல. இப்ப நான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன். என்னென்ன தொடர்பு நம்ம தொல்காப்பியத்துக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கீழ் கூட்டல் அடி என்பதற்கு இலக்கணம் எவனும் சொல்லல, தொல்காப்பியம் தான் சொல்ல முதல்ல. அதனால அவ்வாறெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அந்த நிலையில் இருந்து இதனை பார்க்கணும். சரி, இப்ப அந்த
அங்கே வெறிக்குறை என்று வரும். மட்குடம் மட்சாடி, இந்த மட்குடம்னு வந்ததுனால நான் அங்க கீழடியை பற்றி சொல்ல வேண்டியதாக செய்தது. அந்த மண்பாண்டத்திற்கு அது மூக்கு வைத்திருக்கிற அழகும், கிரேக்க நாட்டில் அகப்பட்டிருக்கிற கலங்களை விட கைத்தொழில் நுட்பம் சான்றவை என்று சொல்லுகிறார். அதனால மட்குடம், சாடி, தூதை, பானை என்ற அந்த சொற்களோடு சேருகிற போது தகரம் வர வேண்டும் என்பது இலக்கம். அது தகாரமாகும் வேற்றுமை பொருட்கு மட்குடம் என்று. அடுத்தது ஆணும் பெண்ணும் அகிரிணை இயற்கை. ஆண் பெண் என்று வரக்கூடிய சொற்கள் இருக்கின்றன. அவை நகர மெய் வருகிற போது அங்கு இயற்கையாகும். அங்கு தகரம் ஆவதில்லை. எப்படி மண் கடிது அப்படின்னு சொல்றது மாதிரி ஆண் கை, ஆண் செவி, பெண் கை என்று வரணும். ஆணும் பெண்ணும் அகிரிணை இயற்கை. அதனால ஆண் பெண் என்ற சொற்கள் வருகிற போது வேற்று மேல அவ்வாறு வரும். ஆண் கை, ஆண் செவி, பெண் கை, பெண் செவி, பெண் தலை என்று வரும். சரி, ஆண்மரக்கிழவி அரைமறை இயற்றே. இந்த இயல்லே நமக்கு சொல்லுகிற போது திசை மரக்கிழவி, உயிர் மையங்கள் சொல்லுகிற போது திசை மரக்கிழவி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே போல ஆண்மரக்கிழவி அரைமறை இயற்றே. அரைமரம்க்கு அங்கு இலக்கணம் சொன்னார். திசை, அரை, ஞனை, நனை என்ற அந்த மரங்களுக்கு இலக்கணம் சொன்னது போலவே ஆண் மரத்திற்கும் அவ்வாறு அம்சாரியை மிகும் என்பது இலக்கணம். ஆனங்கோடு, ஆனஞ்செது, ஆனந்தோல், ஆனம்பூ என்று வரும். கல்லான் முருங்கை என்று வருவதென காட்டுகிறார். அதனால ஆண்மரக்கிழவி அரைமரம் போல அம்சாரியை பெறும் என்பது இலக்கணம். அடுத்தது 306வது நூற்பாவில விண் எனவரும் காயப்பெயர் வரின். அது என்ன விண்ணுன்னா, சில இடத்துல தொல்காப்பியர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நமக்கு நம்ம பற்றி அவருக்கு தெரியுது. இவங்க எல்லாம் நாமும் புள்ளி மயங்கியல் சொன்னோம். இவங்களுக்கு இதை கேட்கும்போது அறிவு மயங்க கூடும் என்பதனால அருமையாகாத பொருள் வேறுபாடு செய்து சொல்லக்கூடிய இடம் ரொம்ப நுட்பமானது. விண்ணுன்னு சொன்னா ஆகாயம் தானே, அதை போய் சொல்லணுமா? அவரு விண் என வரும் காயப்பெயர்னு சொல்லணுமா? விண் என்று வருகின்ற ஆகாயத்தினுடைய பெயர்னு சொல்லணுமான்னா வரும். என்ன அவரை பின்னாடி சொல்லப்படுறாரு. விண் என துடித்தது அப்படின்னு அந்த இடத்துல பொருள் வேற. விண்ணுன்னு வலிக்குதியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது வேற. அதுக்காக அதை வேறுபடுத்தி சொல்றதுக்காக விண் என வரும் காயப்பெயர் வயில் ஆகாயப்பெயர் வருமானால் உண்மையும் உரித்தே அத்தன் சாரியை செய்யுள் மருவியின் தொழில் வருகிறாள். வழக்கில் இல்ல, செய்யுளுக்கு மட்டும் இணைச்சொல்லோடு வருகிற போது அத்துச்சாரியை பொருந்தும். விண் கூட்டல் கொட்கும். கொட்கும்னா சுழல். இந்த எடுத்துக்காட்டை பார்த்த உடனே நமக்கு உள்ளம் சிலிர்க்க வேண்டும். அது என்ன? கொட்கும்னா சுழலும்னு பொருள். உலகம் சுழலுதுங்கிறத சொல்றான் இந்த எடுத்துக்காட்டுல. எப்ப கலீலியோவா கண்டான், அவனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு உயிர்ச்சி உணர்வுங்கிற உச்சியில் அவன் பேசுகிறான். மின்னத்து கொட்கும் விண்ணின்களே சுழலுகின்ற அப்படின்னு. இந்த கோள்கள் நாள்கள் எல்லாம் இடம்பெயர்வுகளை பற்றி ஒரு பேரறிவை அவன் கொண்டிருக்கிறான் என்பது இந்த நூற்பா எடுத்துக்காட்டு. விண்ணத்து கொட்கும் விண்ணின் கண்ணே, விண்ணிடத்தே கொட்கும் சுழலும் சுழலுகின்ற கோள்கள் என்று பொருள். அதனால இந்த கோள்கள் எல்லாம் எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பதற்கு இந்த நூற்பா ஒரு எடுத்துக்காட்டு. விண்ணத்து கொட்கும் அத்துச்சாரியை வரணும். அடுத்தது இந்த நூற்பா தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர்களை மறந்து விடக்கூடாது. இந்த இடத்தில் வரக்கூடிய தொழிற்பெயர் நகர ஒற்றை ஈராக உடைய தொழிற்பெயர் மட்டும்தான். மற்ற ஈடுகளை அங்கங்க சொல்லுவார். பல பேர் இது ஒரு தவறா உரை எழுதி என்கிட்ட கூட புத்தகம்லாம் கூட கொடுத்தாங்க. நான் உடனே இந்த இடத்தை பார்த்து இப்படி எழுதியிருக்கீங்களே தம்பி, உரை பிழையா இருக்குது, எடுத்துக்காட்டு பிழையா காட்டி இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் முந்தைய இருந்ததை பார்த்து எழுதிட்டேன் சார்.
அதனால நாம ஒரு பொருள் பார்த்துதான் எடுத்துக்காட்டுகளை கொடுக்கணும். இப்ப நான் அந்த நுட்பத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயரியல, இதுல உரையில பார்த்தா விளங்காது. இது ஒரு தொழிற்பெயர். எது? மண் என்பது தொழிற்பெயர். மண் என்பது தொழிற்பெயரா? அது பெயர் சொல்ல அப்படின்னு நீங்க கேட்பீர்கள். அதற்கு நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தில் அது நிலமாகிய மண்ணை குறிக்கவில்லை. வேற எதை குறிக்கிறது என்றால், இது தொழிற்பெயர், இது வினைச்சொல். அப்படின்னா மண் என்றால் கழுவு என்று பொருள், மண்ணுதல் என்றால் கழுவுதல் என்று பொருள். மண்ணுதல் என்ற தொழிற்பெயரினுடைய முதல் நிலை மண், மண்ணுதல். அந்த மண்ணுதல் என்றால் ஏன் அதுக்கு மண்ணுதல் என்று பெயர் என்றால், உடம்புல அந்த காலத்துல குளிக்கிறவர்கள் சோப் போட்டு குளிக்கல, அதுக்கு பதிலாக மண்ணை எடுத்து உடம்புல தேய்த்து, களிமண்ணை தேய்த்து கொண்டார்கள். களிமண்ணை உடம்பிலே தேய்த்து பற்று போடுவது போல பற்று போட்டு கொண்டு அதற்கு பிறகு ஆற்றிலே முழுகினால் உடம்பிலே ரத்தம் கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சரியாயிடும். ஒரு மருத்துவ பயன். கரையான்புற்று மண்ணை எடுத்து உடம்பிலே தேய்த்து கொண்டால் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மாசெல்லாம் நீங்கும். இது பழந்தமிழர் கண்ட ஒரு வாழ்வியல் நெறி. இதைத்தான் அவர்கள் மண்ணுதல் என்று சொன்னார்கள். மண்ணிட்டு கழுவுதலால் மண்ணுதல். ஆடைக்கு உவர்மண் இட்டு கழுவுதனால் அவர்களுக்கு பெயர் மன்னார். அதுவே காலப்போக்கில் வண்ணார் என பிரிந்தது என்று கருத வேண்டும். அதனால இந்த இடத்துல இருக்கிறது வினைச்சொல் என்பதனை யாரும் காட்டல, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த மண், மண்ணு கடிது என்றால் அதாவது கழுவுதல் ரொம்ப கடுமையான வேலை. யானைக்கு மேல மண்ணை போட்டு தேய்க்கிறான் ஆத்துல, யானையை கழுவுறதுங்கிறது ரொம்ப கடினம். ஆனா மண்ணு கடுமை, மண்ணு கடிதல், கடிது, மண்ணு கடுமை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மண்ணு கடிது மண்ணு கடுமைன்னு சொல்றாங்களே, அது என்ன? அதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா, அவ்வு இருக்கு சொன்ன இலக்கணம் தான் இருக்கு. அந்த ரெண்டை அப்படியே நினைவில் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். கவ்வு கடிது கவ்வு கடுமை அல்லது வேற்றுமை, வேற ஒன்றும் இல்லை. கவ்வு கடிது அல்லது கவ்வு கடுமை வேற்றுமை. இன்னும் அதே போல மண்ணு கடிது அல்லது மண்ணு கடுமை வேற்றுமை. மண்ணு கடுமைன்னு என்ன பொருள்? மண்ணினது கடுமை பொருள். எடுத்தா கட்டியா இருக்கு, இரும்பு மாதிரி இருக்கு, அப்பதான் சொல்றான் மண்ணு கடுமை, மண்ணினது கடுமை என்று ஆறாம் தொழில் தொகை. சரி, இந்த இடத்துல உகரம் மிகுங்கிறத காட்டினார். அடுத்தது கிளைப்பெயரெல்லாம் குலப்பிரிகிறது. அதாவது இந்த கிளைப்பெயர்ங்கிறது குடிகளுடைய பெயர். பலவேறு குடிகள் அந்த காலத்தில் உண்டு, சாதி இல்லை. அதற்கு பதிலாக ஆய்குடி, சமன்குடி, உமன்குடி என்று அவர்களுடைய தொழிலாலும் மரபாலும் பெற்ற பெயர்களே அங்கு நிலத்தின. சாதி இல்லை என்பதனை அவன் நிமிர்ந்து உணர்த்தி இருக்கான். ஆய்குடி என்பது ஒரு ஆய்வாளியுடைய குடி. பழனிமலையில இருந்த ஒரு பெருந்தலைவன். அந்த ஆய்குடி என்பது இந்த பழனி மலையினை பற்றி சொல்லுகிற போது இது இமயமலைக்கு நிகராக என்னுடைய கொடையினாலே உயர்ச்சி பெற்ற மலை என்று சொல்லுகிறான். அதனால அதெல்லாம் இனத்தினுடைய பெயர். உமன்குடி, உமன் சேரி, உமன் தோட்டம். இந்த இடத்துல நகரம் கார்த்திக்,
ஐயா இருக்கீங்களா? சுபா நீங்க இருக்கீங்களா? ஆமா, ராமசாமி பேசுறேன். அநேகமா அங்க பவர் போயிருக்கும், அந்த மாதிரி பவர் போயிருக்கும். வந்துட்டாங்க வந்துட்டாங்க, கட் ஆயிடுச்சு, திருப்பி போட்டேன், வந்துட்டாங்க. ஐயா இருக்கீங்களா? பேசுங்க. சரி சரி பேசுங்க. சரி சரி. இந்த இடத்துல இந்த நூற்பாவை பல பேர் உணராமல் எட்கடிதுங்கிறத எண் கடிதுன்னு எழு கடிதுன்னு பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிக்க கூடாது. இந்த இடத்துல நாம ஏன் அப்படி பிரிக்க கூடாதுன்னு இந்த இடத்துல நகர ஈற்றுக்கு இலக்கணம் சொல்லி கொண்டு வருகிறார். அங்க போய் நகர இது வரக்கூடாது. இது எண் என்ற பெயர், எண் என்ற உணவு பெயர் ஒரு எவ்வளவு தெளிவா சொல்றார். அதை போய் அப்படி தவறா பிரிக்கலாமா? பல பேர் அவ்வாறு பிரித்து காட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் தவறான பதிப்பு. எட்கடிது மட்கூடம் போலன்னு எழுதிங்க பக்கத்துல. அது போல எண் கூட்டல் கடிது என்பது எட்கடிது என்று ஆகும். அதனால இப்ப என்ன பொருள், பெரிய பொருள்னு கேட்டா நாம செய்து கொண்டிருக்கிற ஒரு பிழை நமக்கு தெரியும். என்ன பிழை? எண்ணெய்ங்கிறத எப்படி பிரிக்கணும்? எல்லாரும் எப்படி பிரிக்கிறாங்க? எள் கூட்டல் நெய்ன்னு பிரிக்கிறாங்க. கூடாது, அப்படி பிரிக்க கூடாது. அது எண் கூட்டல் நெய். எண்ணெ எண்ணெய் குறிக்கும். நாம எள்ளுன்னு இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கிறத தொல்காப்பியர் காலத்துல எண் என்று சொன்னார். அந்த எண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற நெய் எண்ணெய். அதனால அது தவறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எடுத்துக்காட்டு. இதை நான் தான் விலைக்கு முதல்ல சொன்னேன். அதனால எண்ணெய் என்பது என்னை நுரைமுகந்தன்ன மென்பும் சேர்க்கை அறியாது ஏறி என்னை தெருவரை இருவாள் கொடுக்கும் என் வாழ் வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் தமிழ் மொழிதாரிகள் 50வது புறநானூற்று பாட்டில் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, இந்த நல்லெண்ணெய்ன்னு இப்ப சொல்றோமே, அது எண்ணெய் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அதை கொண்டு வந்து ஊத்தலான்னு ஒரு பாத்திரத்துல மேல அப்படியே குமிழி 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 குமிழியா அடுக்கடுக்கா வருதான். அதை கை வச்சு பார்த்தா அவ்வளவு மெதுமெதுன்னு இருக்குதான். அது மாதிரி ஒரு படுக்கையில நான் வந்தேன், படுத்தேன், தூங்கிட்டேயா அப்படின்னு ஒரு புலவன் மோசிகிறன்னு சொல்றான். இந்த நுரை முகந்தன்ன மென்பும் சேர்க்கைங்கிறத நான் இப்ப நினைச்சு பாக்குறேன். இப்ப இருக்கிற இந்த படுக்கையை பத்தி எல்லாம் சொல்லுவதெல்லாம் விட அவன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறான். ஹோம் பெட்டுங்கிறவன் இப்ப நம்ம அவன் அதே தான் சொல்லியிருக்கிறான். எண்ணெய் நுரை முகந்தன்ன மென்பும் சேர்க்கைன்னு. ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து எண்ணெய் கொட்டுனா மேல அப்படியே அடுக்கு அடுக்கு அடுக்கா குமிடி குமிடி குமிடியா பறந்துருக்கிறது மாதிரி ஒரு படுக்கை. அந்த மாதிரி படுக்கையை நீங்க போட்டுட்டு நீ முரசை எடுத்து கொண்டு போய் நீராட்டுவதற்காக போனேன். நான் உன்னை பார்த்து ஏதாவது கொடை பெற்று போகலாம்னு வந்தேன். களைச்சு போச்சியா? அறியாது ஏறிய எதை அறியாது? இது முரசு கட்டில். இங்க ஒரு மனிதன் போய் உட்கார்ந்து அவமானப்படுத்துறதுங்கிறதெல்லாம் தெரியாம அறியாது ஏறிய எண்ணெய் நீ என்ன பண்ணிருக்கணும்? வாளால 2 கூரா வெட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னை தவிர்த்தது மட்டுமல்ல, முழவு தோல் வச்சு தன்னை வீசியோயே உடனே கவரி கொண்டு எனக்கு விசிறு இல்லை. அந்த வேக ஆறிய உடனே யாரோ விசிறாங்களேன்னு நான் விரிச்சு பார்த்தேன். பார்த்த உடனே நீ விசிறிட்டு இருக்கிற நாடாடுகிற மன்னன் நீ. அப்படி நீ விசிறின உடனே அவன் என்ன சொன்னானா? அந்த புலவன் அவனுடைய கம்பீரத்தை பாருங்க. அவன் தமிழ் படித்தவன்ல அவன் என்ன சொன்னானா? விசிறியா? அதான்ப்பா சரி, தமிழ் படித்த ஒரு புலவனுக்கு நீ செய்வது சரியான செயல் அப்படின்னு சொன்னான். அதை படிக்கிறவங்க யாரு என்ன சொல்லுவாங்க? என்ன திமிரியா அவனுக்கு அப்படிம்பாங்க. அது செருக்கு, அது கல்வி செருக்கு. அந்த கல்வி பெருமிதம் வேணும். அந்த ஒப்பண்ண காங்கேயன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 செய்வித்ததேன்னு அடியாருக்கு நல்லார் சொல்றாரு. அடா அவன் போட்ட சோற்று செருக்கிய எனக்கு விருந்தோம்பி நீ எழுது தமிழ், நான் பார்த்துக்கிறேன் உன்ன என்று சொன்னான் அந்த அரசன். அதன் ஒப்பண்ண காங்கேயன் என்பவன் அவன் அளித்த அந்த கொடையினாலே இந்த உரை, இந்த சிலப்பதிகாரத்துக்கு இந்த உரையை எழுதியிருக்கிறேன்னு சொல்றான். அதனால அந்த காலத்துல புரவலர்கள் தாழ்ந்து நின்று பெரிய கற்ற கல்வியுடைய மேம்பாடு உடையவர்களை அவர்களிடம் பணிந்து நின்று, ஐயா நீங்கள் தமிழுக்கு உரை எழுதுங்கள், நூல் செய்யுங்கள் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டார். அந்த காலம் இல்லை. அதனால கற்றவர்களுக்கு ஒரு பெரிய பெருமைகள் எல்லாம் இல்லாம போயிட்டு
இப்ப அரசியல் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காலத்துல புலவர்களுக்கு முன்னால தலை வணங்கினார். ஆனா இந்த காலத்துல புலவர்கள்லாம் போய் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று மரியாதவர்களுக்கு ஒரு அறிவும் இல்லாதவர்களுக்கு போய் தலை வணங்கி கிடக்கிறார்கள். அது மாதிரி ஒரு நிலை வருகிறது. அப்படி உண்மையான கற்றவர்கள் வணங்குவதில்லை. அதை பார்த்தோம். அதனால அதை பாருங்க. அடுத்தது எண்ணுக்கு சொன்னார். இந்த நூற்பாவை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பல பேரை நீங்கள் திருத்துங்க. இனிமேல் எண்ணெய் என்பதனை மேல் கூட்டல் நெய் என்று பிரிக்கக்கூடாது. அது எண் கூட்டல் நெய் என்றுதான் பிரிக்க வேண்டும் என்பதனை நீங்கள் காட்டுங்கள். சரி. அடுத்தது முரணின் தொழிற்பெயர் முதலியல் நிலையும். முரண் என்ற அந்த சொல், மாறுபாடு என்ற பொருளை உணர்த்தக்கூடிய முரண் என்ற சொல் முதலியல் நிலையும். அதுவும் தகர ஒற்று பெறும். முரண் கடிது, முரற்கடிது. அது 303வது நூற்பாவில சொல்லியிருக்கிறாரு. அதே இலக்கணம் இங்கும் பொருந்தும் என்று காட்டினார். அடுத்து மகர இறுதி வேற்றுமையாயும். இப்ப மகர ஈருக்கு வந்துட்டோம். மகர ஈரு முடிச்சு மகர ஈருக்கு வந்திருக்கிறோம். மகர இறுதி வேற்றுமையாயும் துவரக்கட்டு. துவரக்கட்டுங்கிறது நல்ல சொல்லு. நான் எழுதுவேன் பல இடங்கள்ல கட்டுரைகள்லாம். துவரக்கட்டுன்னா முழுமையும் கட்டுன்னு போடும். துவரக்கட்டு வல்லெழுத்து மிகுமே. அது என்ன ஆயிடும்? மரம்ங்கிறதுன்னு ஒரு சொல்லுன்னு கேட்டா மகர இருந்து கெட்டுப்படும், முழுமையும் கெடும். மகர இருந்து கெட்டு வல்லெழுத்து மிகு மரக்கோடு என்று ஆகும். சரி. துவர என்றதனால் இயல்பு கணத்துக்கண்ணும் உயர்கணை பெயர்க்கண்ணும் விரவு பெயர்க்கண்ணும் மகரக்கேடு கொள்கைன்னு குறை எழுதினார். அதனால எல்லா இடத்துலையும் இந்த மகரம் கெட்டு போய்விடுங்கிறதுக்கு தான் துவரக்கெட்டுன்னு சொன்னார். அதாவது உயிரெடுத்து வந்தாலும் உயர்கணை பெயர்லையும் விரவு பெயர்லையும் எல்லா இடத்துலையும் இந்த மகரம் கெட்டு போய்விடும். எப்படி கெடும்? மரஞான், மரமணி, மர ஆடை என்று வருகின்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த மகரம் கெட்டு விடுவதுதான் இலக்கணம் என்று கருதினார். அடுத்தது அகர ஆகாரம் வரும் காலை ஈற்றுமிசை அகரம் நீடலும் முடித்தே. மரம் கூட்டல் அடின்னு வருகிற போது மகரம் கெடும் என்பதற்கு இலக்கணம் சொன்னார். இப்ப சொல்லுகிறார் அகரம் ஆகாரமாகும். மர இந்த அகரம் ஆகாரமாக நீளும். மராடி குலாம்பல் என்று வணக்கம். கார்த்தி ஐயா இருக்கீங்களா? ஐயா கேக்குதா? இது குறைகுறைன்னு சத்தம் வந்துன்னு கேட்டேன். கேக்குது. மத்தவங்க எல்லாம் என்று வர வேண்டும். அதே போல அகர ஈறு பற்றி சொன்னாரு. மரம் மகரம் கெட்டு அகரம் ஆகாரமாகும். மராடி குலாம்பல் நெல்லெடுத்து உரலும் ஒடி மாறுடவே. அப்படிப்பட்ட இடங்கள்ல மரம் குளம் என்பன நெல்லெழுத்து வரவும் பெறும். குளக்கரை குளங்கரை நெல்லெழுத்தும் வரலாம், நெல்லெழுத்தும் வரலாம். உரலும்னு என்ன பொருள்னு கேட்டா இரண்டும் வரலான்னு பொருள். அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். குளங்கரை என்று எழுதலாம், குளக்கரை என்று எழுதலாம். சேரு தாது குளச்சேரு குளத்தாடு என்றெல்லாம் வரலாம். அடுத்தது இல்ல மரப்பெயர் விசை மறையற்ற. இல்லம்னு ஒரு மரம். அந்த இல்லம்ங்கிறது என்ன மரம்னு கேட்டா இந்த காலத்துல அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு பேரு இல்லம். இல்லங்கோடு அந்த இடத்துலயும் அன்சாரியை போல விசை மரத்துக்கு சொன்னது போல அன்சாரியை பெறும். இல்லங்கோடு இல்லங்கதில் இல்லங்கோல் இல்லம்பூ என்று வரும். அல்வடியெல்லாம் நெல்லெடுத்தாரு. மரம் குறிவு அப்படின்னு சொன்னா மரம் குறிவுன்னு நெல்லெடுத்து வரணும். அல்வடியில மட்டும்தான் வரும். மரக்கிளைன்னு இருக்கிற போது வேற்றுமை, அந்த இடத்துல வல்லெழுத்து மிகும்.
அல்வழியில மரம் செறிது அப்படிங்கிறது மரஞ்செறிவு மரங்கு அப்படின்னு வரும். மரம் கிடைப்பது அப்படிங்கும்போது இங்கு வரும். அதனால அல்வழியில இவ்வாறு வரும் என்று காட்டினார். அடுத்தது 316வது நூற்பா. இது ஒரு மிக இன்றியமையாத ஒரு நூற்பாது. அகம் எழுச்சி, அகம் என்ற சொல்லுக்கு முன்னால கை என்று சொல் வந்தால், அகம் கூட்டல் கை என்று வந்தால் முதல்நிலை ஒழிய முன்னவை கெடுதலும். அந்த முதல்நிலை, இந்த முதல்நிலை ஒழியன்னா அகரம் மட்டும் நிற்க முன்னவை கெடுதலும். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கம்முங்கிறது கெட்டு போய்விடும். வரைநிலையிலே ஆசிரியர்களுக்கு அது தவிர்க்கப்படாது. எது? மெல்லெழுத்து நிகழல் ஆவையினான அங்கு மெல்லெழுத்து வருதல் ஆசிரியர்களுக்கு தவிர்க்கப்படாது என்றால், அகம் கூட்டல் கைங்கிறது அங்கை, கம்முங்கிறது கெட்டு மகர மெல்லெற்று நிகும். அகங்கை என்பது அங்கை என்று. இந்த இடத்துல முதுநிலை ஒழிய முன்னவை கெடுதலும், கெடுதலும் அந்த உண்மையை பாருங்க. கெட்டு முடிதலும் கெடாக முடிதலும் அர்த்தம். அதுக்கு பொருள் அகங்கைங்கிறது அங்கை என்றும் ஆகும், அகங்கை என்றும் ஆகும். அப்படியே இருக்கும், அகங்கை என்றும் ஆகும். கெடாமல் இருப்பதும் உரிதுங்கிறதுக்கு அந்த உண்மை எடுத்துக்காட்டு. அதனால அதை நடுவிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அங்கை என்றால் அகங்கை என்று எழுதலாம், அங்கை என்று எழுதலாம். உள்ளங்கைன்னு இப்ப நம்ம சொல்றோம், உள்ளங்கை. அந்த இடத்துலயும் அம்சாரியே இருக்கு. இந்த இடத்துல அகங்கைங்கிறதுல அங்கை அப்படின்னு சொல்லுவது சுருங்கி போச்சு. அகங்கைங்கிறதுல அப்படியே இருக்கு. இந்த இரண்டுமே பிழை இல்லை என்பதனை காட்டினோம். அதனால 316வது நூற்பா வரையில நாம் பார்த்திருக்கிறோம். ரொம்ப இதுல என்ன குறிக்கத்தக்கது என்றால், சில பொது விதிகளை சமைத்து காட்டுகின்ற தொல்காப்பியர் குறித்த சொற்களுக்கெல்லாம் கூட ஒவ்வொரு சொற்களுக்கும் தனியாக இலக்கணம் அமைவதனை எடுத்துக்காட்டி, இது இந்த சொல்லோடு ஒற்றுமையுடையது என்பதற்கு பின்னி பிணைக்கிறார். அந்த நூற்பாவை பாருங்க, அங்க போனா அந்த நூற்பாவை பாருங்க, அங்க போனா இன்னொரு நூற்பாவை பாருங்க என்று முதல்ல ஆதியில் இருக்கக்கூடிய ஒரு நூற்பா வரையில தொட்டு காட்டுகிறார். அதனால ஒரு தொடர்ச்சியான ஒரு இலக்கண மரபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தொல்காப்பியத்துல நாம புள்ளிமயங்கியல்ல இது வரையில மகர ஈறு வரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து மகர ஈறு பார்க்க போகிறோம். இப்ப ஒரு கட்டுரை நான் கொடுத்திருக்கிறேன் கல்வி விதி பற்றி, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அது எளிமையாக எழுதப்பட்டது, மிக எளிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக எழுதப்பட்டது. அது பல ஐயங்களை போக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கு நான் அனுப்பக்கூடிய கட்டுரை குற்றிய நுகரம் பற்றியது. இந்த கட்டுரையும் பல ஐயங்களை நீக்கும். உண்மையிலேயே இந்த குற்றிய நுகரம் உணர்ச்சியில எந்த வகையான இடம் பெறுகிறது, வழக்கில் எப்படி இருக்கு, செய்யுள்ள எப்படி இருக்கிறது என்பவற்றையெல்லாம் தொகுத்து இந்த ஆய்வு கட்டுரையில எழுதியிருக்கிறார். இது போல ஒரு 12 கட்டுரைகள் இந்த போக்கில் உங்களுக்கு வழங்கப்படும். அவற்றையெல்லாம் கடைசியில் தொகுத்து ஒரு நூலாக ஆக்கிக் கொள்ளலாம். அவற்றை எல்லாரும் படித்து பாருங்கள். அவற்றில் ஐயம் தோன்றுமானால் நீங்கள் நன்றாக கேட்கலாம். அவற்றுக்கெல்லாம் நான் காலப்போக்கில் விடை கூறுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இதனோடு நான் நிறைவு செய்கிறேன். கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.